கணேஷ் பாபு ஆசிரியர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். மணிவண்ணன் ஆசிரியர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். சிவகுமார் ஆசிரியர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். முத்துக்கார்த்தி ஆசிரியர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். ஆட்டாமை பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். எஸ்எம்சி தலைவர் விசித்திரா அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். எஸ்எம்சி துணைத் தலைவர் அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறேன். பெற்றோர் ஆசிரியர் தலைவர் லட்சுமி பிரியா அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். பெற்றோர் ஆசிரியர் தலைவர் அகல்யா பாரதி அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். நம் பள்ளி முன்னாள் தலைமை ஆசிரியர் என்னாலும் எங்கள் மீது அன்பாக இருக்கும் கோகிலவாணி ஆசிரியர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். சித்திரெட்டிப்பட்டி தலைமை ஆசிரியர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். கிழவநேரி மீனா டீச்சரை மேடைக்கு அழைக்கிறேன். வளையப்பட்டி டீச்சர் மேடைக்கு அழைக்கிறேன். சித்திரைப்பட்டி தலைமை ஆசிரியர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். வால்நாயக்கம்பட்டி தலைமை ஆசிரியர், சவுடார்பட்டி தலைமை ஆசிரியர் இருவரையுமே மேடைக்கு அழைக்கிறேன். சித்திரெட்டிப்பட்டி டீச்சர்ஸ் அனைவருமே மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். பானு டீச்சர், சுஸ்மிதா டீச்சர் இருவரையும் மேடைக்கு அழைக்கிறேன். நம் பள்ளிக்கு என்று சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் நம் பள்ளியின் முன்னாள் ஆசிரியர் ஆனந்த ஜோதி ஆசிரியருடைய கணவர் சங்கரநாராயணன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். எல்லா வித உதவிகளையும் நமக்கு செய்து நம் பள்ளியை மேம்படுத்தக்கூடிய நல்லுள்ளம் சங்கரநாராயணன் ஐயா அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். நம் பள்ளி மண்ணின் மைந்தர், நம் பள்ளியின் எப்பொழுதும் அறங்காவலர். எப்படி கோயிலுக்கு ஒரு அறங்காவலர் என்று சொல்வது போல நம் பள்ளிக்கு ஐயா வெல்கம் மோகன் அவர்கள் சிறப்பு விருந்தினராக இன்றைய நாளின் சீஃப் கெஸ்ட் விராலிமலை விவேகா பள்ளியின் தாளாளர் வெல்கம் மோகன் அவர்களை அவை இருக்கரம் கைத்தட்டி அனைவரும் அன்புடன் வரவேற்போம். நிகழ்ச்சி இனிதே ஆரம்பிக்க இருக்கிறது. முதலில் தமிழ்தாய் வாழ்த்து. கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராரும் மதனமென திகழ்வரத கட்டமிதில் எக்கணமும் அதில் சிறந்த காவிடதன் திருநாடும் அக்கசில் திரை முதலும் தரித்தனரும் திலகமுமே திலக வாசனை போல் அனைத்துலகும் என்பமுற எத்திசையின் தமிழனங்கே உன் சீரிழமை திரும்பியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. நிகழ்வாக வரவேற்புரை வழங்குவதற்காக சா தமிழ்ச்செல்வி கணித பட்டதாரி ஆசிரியர் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அகத்தியன் தொட்டிலிட்டு தொல்காப்பியன் தாலாட்டி கம்பன் சீராட்டி மூவேந்தர் பாராட்டி வருடங்கள் 2000 கடந்தாலும் இன்றும் இளமை மாறாமல் கன்னித்தமிழாய் செந்தமிழாய் வாழ்ந்து வரும் எம் தாய்மொழியாம் அன்னை தமிழில் அனைவரையும் வணங்கி எனது வரவேற்புரையை தொடங்குகிறேன். தலைக்கு கிரீடம் அழகு, தடாகத்திற்கு தாமரை அழகு, விழாவிற்கு தலைமை அழகு. அவ்வண்ணமே நம் பள்ளி ஆண்டு விழாவிற்கு தலைமை பொறுப்பேற்று இருக்கும் உயர்திரு மாவட்ட தொடக்க கல்வி அலுவலர் மா கணேசன் எம்எஸ்சி எம்எட் எம்ஃபில் அவர்களை இருக்கரம் கூப்பி வருக வருக என வரவேற்கிறேன். அன்பின் உருவம், அறிவின் ஊற்று, ஆசிரியர் குலத்தின் இலக்கணமாகவும் பண்பின் சிகரமாகவும் விளங்கும் எம் பள்ளி ஆண்டு விழாவிற்கு முன்னிலை வகிக்க போகின்ற உயர்திரு வட்டார கல்வி அலுவலர் திருமதி பே செல்வி MA B.Ed எம்ஃபில் அவர்களையும் உயர்திரு ஏ சின்ன வெள்ளைசாமி MA B.Ed வட்டார கல்வி அலுவலர் அவர்களையும் வருக வருக என இருக்கரம் கூப்பி வரவேற்பதில் மிகவும் பெருமை அடைகிறேன்.
கல்வி பணியில் ஓர் சேவகன், தலைமை ஆசிரியர் பயிற்றுனர் மற்றும் கலைத்திருவிழா நாயகன், வட்டார வளமைய மேற்பார்வையாளர் பொறுப்பு உயர் திரு சரவணன் அவர்களே மற்றும் வட்டார வளமைய ஆசிரியர் பயிற்றுனர் திருமதி எம் தமிழ்ச்செல்வி MSc B.Ed அவர்களே, உங்களை வருக வருக என வரவேற்கிறேன். அன்ன சத்திரம் 1000 வைத்தாலும் ஆலயம் 16,000 நட்டாலும் அங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தவன் இறைவனாவான். உழைப்பால் உயர்ந்த உத்தமர் எங்களுக்கு ஊக்கமும் ஆக்கமும் அளித்து பரந்து விரிந்த மனதுடன் எங்கள் பள்ளி கட்டட பராமரிப்பிற்கு தாராளமாக நிதியுதவி அளித்த வள்ளல் திரு வெல்கம் மோகன் விவேகாப்பள்ளி தாளாளர் விராலிமலை அவர்களையும் இருகரம் கூப்பி வருக வருக என வரவேற்கிறேன். நீரின்றி அமையாது உலகு என்ற வள்ளுவனின் வாக்கிற்கேற்ப எம் பள்ளி மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களின் குடிநீர் தேவையை தீர்த்த பள்ளியின் முன்னாள் மாணவர் மற்றும் எங்களோடு பணியாற்றி எங்கள் மனதில் நீங்கா இடம் பெற்றிருக்கும் தெய்வ திருமதி ஆனந்த ஜோதி அவர்களின் துணைவர் சங்கர நாராயணன் அவர்களையும் இருகரம் கூப்பி வருக வருக என வரவேற்கிறேன். அறிவின் துளிகளை அள்ளி அள்ளி தந்து புதுமைகள் படைக்கும் அருகாமை பள்ளி இருபால் ஆசிரியர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். இரவு வானை அழகு செய்யும் விண்மீன்களைப் போல இக்கூட்டத்தை அழகுக்கு அழகு செய்து கொண்டிருக்கும் அவையோரே, எம் ஊர் பெரியவரே, நாளைய வரலாறே, வருங்கால மேதைகளே, முன்னாள் மாணவர்களே, இங்கே கூடியிருக்கும் அனைவரையும் இருகரம் கூப்பி சிரம் தாழ்ந்து வருக வருக என வரவேற்புரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இப்பொழுது ஆண்டறிக்கை வாசிக்க எங்களது பள்ளி பொறுப்பு தலைமை ஆசிரியர் திரு பூபதி சரவணகுமார் அவர்கள் வருவார்கள். அழகிற்கு அம்சம் சேரும் யார் மனமும் கிறங்கி போகும் தேவதை வெள்ளணிவாள் தங்கம் கிருஷ்ணாவின் தங்கம் தந்திடும் ஆனந்தம் ஐஸ்வர்யம் தெய்வாம்சம் என்னாலுமே. அழகுக்கு அம்சம் சேர்க்கும் கிருஷ்ணா ஜுவல்லரியின் நகைகள் KRS கிருஷ்ணா ஜுவல்லரி, பைபாஸ் ரோட், பொன்மேனி, மதுரை. உங்கள் சேலவன் ஹோம் அப்ளையன்சஸ் கல்யாண சீர்வரிசை பொருட்கள் மொத்த விலை ரூபாய் 1,46,472. இப்பொழுது உங்கள் சேலவன் ஹோம் அப்ளையன்சஸில் மெகா ஆஃபராக ரூபாய் 84,999 மட்டுமே. எங்களிடம் 0% வட்டியில் முன்பணம் இல்லாமல் அனைத்து கம்பெனிகளின் ஃபைனான்ஸ் வசதியுடன் EMI வசதியும் உண்டு. உங்கள் சேலவன் ஹோம் அப்ளையன்சஸ், நம்பர் 40, ராஜாஜி தெரு, திருமங்கலம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மேடையில் வீற்றிருக்கும் ஆன்றோர் பெருமக்களே, பெற்றோர்களே, மாணவர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த ஆண்டு விழா பொன்னாளில் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இம்மை பயக்குமால் ஈய குறைவின்றால் தம்மை விளக்குமால் தாமுலரா கேடின்றால் எம்மை உலகத்தும் யாம் காணோம் கல்வி போல் மம்மர் அறுக்கும் மருந்து. ஆம், கல்விதான் ஒருவனது அறியாமையை அகற்றும் அரும் மருந்து என்கிறது நாலடியார் பாடல். நம் பள்ளி வாசலில் வேண்டிய வரத்தினை தந்திட வேங்கடேச வரதராஜ பெருமாள் நின்றிருக்க அவர் பாதம் வணங்கி நம் மேடையின் எதிரே வீற்றிருக்கும் முழு முதற் கடவுளாம் செல்வ விநாயகரையும் வணங்கி தங்கள் அனைவரின் முன் 2024-25 கல்வியாண்டிற்கான நம் பள்ளி ஆண்டு விழா நிகழ்வுகளை ஆண்டறிக்கையாக வாசிப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். 1942 காமராஜர் ஆட்சியில் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்த உயர் திரு கக்கன்ஜி அவர்களது திருக்கரங்களால் தொடங்கப்பட்டு 83 ஆண்டுகளாக கல்வி பணியில் சிறப்புடன் செயல்பட்டு வரும் நம் பள்ளி எதிர்கால தலைமுறையின்
நாற்றாங்கால் நம் பள்ளி. என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் என்ற பாடலுக்கேற்ப பள்ளியில் மாணவர்கள் கல்வி கற்க ஏதுவாக அனைத்து வளங்களும் உள்ளது. நம் பள்ளியில் 54 மாணவர்களும் 4 ஆசிரியர்களும் மற்றும் ஒரு கணினி ஆசிரியரும் பணிபுரிந்து வருகின்றனர். 12 சென்ட் பரப்பளவில் 3 வகுப்பறைகள் மற்றும் விளையாட்டு மைதானம், நூலகம், ஆய்வகம், உயர் தொழில்நுட்ப கணினி ஆய்வகம், மாணவ மாணவியருக்கு சுகாதாரமான கழிப்பறை வசதி, தூய்மையான குடிநீர் வசதி, மூலிகை தோட்டம் என இயற்கை சூழலில் அமைந்த அழகான பள்ளி நம் பள்ளி. கற்பித்தலை கண் திறந்து விடுதல் என்று சான்றோர் கூற்றுப்படி 1 முதல் 5 வகுப்புகளுக்கு எண்ணும் எழுத்தும் கற்பித்தல் முறையிலும் 6 முதல் 8 வகுப்புகளுக்கு செயல்வழி கற்றல் முறையிலும் மாணவர்களுக்கு கற்றல் கற்பித்தல் செயல்பாடு சிறப்புடன் நடைபெற்று வருகிறது. கற்றல் இணை செயல்பாடுகளாக வானவில் மன்றம், மாணவர்களுக்கு மகிழ் முற்றம், பாடவாரியாக மன்றங்கள், கலை திருவிழா, சிந்தனை விருந்தளிக்கும் சிறார் திரைப்படம், பெண் குழந்தைகளுக்கான தற்காப்பு கலை, சிலம்பாட்டம், கராத்தே பயிற்சி, கலையை வளர்க்க ஒயிலாட்டம், மிருதங்க பயிற்சி, அறிவை வளர்க்கும் சதுரங்க பயிற்சியும், உடல் நலம் காக்க யோகா பயிற்சியும் வழங்கப்படுகிறது. மாணவர்கள் வாசிப்பை நேசிக்க தேன் சிட்டு, புது ஊஞ்சல் போன்ற இதழ்கள், கனவு ஆசிரியர் மற்றும் பள்ளி நூலகம், பசிப்பினி போக்கும் காலை உணவு, மதிய உணவு வழங்கப்படுகிறது. உறங்கும் அறிவினை உயர்த்தி பிடிப்பது தானே கல்வி. ஆகச் சிறந்த பள்ளி காலை வழிபாட்டில் தினந்தோறும் செய்தி வாசிப்பு, பொது அறிவு, பொன்மொழி, விடுகதை, உறுதிமொழி, கதை, பிறந்த நாள் வாழ்த்து, ஆசிரியர் அறிவுரைகள் தினந்தோறும் வழங்கப்படுகிறது. அனைத்து மாணவர்களுக்கும் வங்கி கணக்கு, அடையாள அட்டை மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலின மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை ஆண்டுதோறும் வழங்கப்பட்டு வருகிறது. தமிழக அரசு வழிகாட்டுதலின்படி பள்ளி மேலாண்மை குழு இந்த ஆண்டில் மறுகட்டமைப்பு செய்யப்பட்டு தலைவராக திருமதி விசித்திரா அவர்களும், துணைத் தலைவராக திருமதி கனிமொழி அவர்களும், பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவராக திருமதி லட்சுமி பிரியா அவர்களும், துணைத் தலைவராக திருமதி அகல்யா பாரதி அவர்களும் தேர்வு செய்யப்பட்டு சிறப்பாக நம் பள்ளிக்கு ஒத்துழைப்புடன் பணியாற்றி வருகின்றனர். இந்த ஆண்டில் பள்ளி மேலாண்மை குழுவில் தீர்மானம் போடப்பட்டு நம் பள்ளியில் ஆழ்துளை கிணறும், விளையாட்டும் இடத்தில் ஹாலோ பிளாக் கல் தரைத்தள வசதியும் செய்யப்பட்டுள்ளது. CSR நிதியின் மூலம் சென்ற ஆண்டு கட்டிட பராமரிப்பு பணி சுமார் 4 லட்சம் அளவில் உயர் திரு வெல்கம் என் மோகன் அவர்களால் மிக சிறப்பாக பணி நடைபெற்று மிளிரும் பள்ளியாக நம் பள்ளி உள்ளது. நம் பள்ளிக்கு தூய குடிநீர் சுத்திகரிப்பு கருவி உயர் திரு சங்கர நாராயணன் அவர்களால் பெறப்பட்டு ரூபாய் 50,000 மதிப்புள்ள குழாய் இணைப்பு கருவிகள் செயல்படுத்தப்பட்டு சிறந்த SMC குழு என்று அனைவராலும் பாராட்ட பெற்ற ஒரு பள்ளியாக நாம் திகழ்கிறோம். 18/3/2025 அன்று நடைபெற்ற பள்ளி ஆண்டாய்வில் வகுப்பறை செயல்பாட்டிலும் கற்றல் கற்பித்தல் செயல்பாட்டிலும் நமது வட்டார கல்வி அலுவலரின் நன்மதிப்பை பெற்றுள்ளோம் என்பதை மகிழ்வுடன் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். படிக்கும் புத்தகங்களே உட்காரும் நாற்காலிகளை முடிவு செய்கிறது என்பதற்கேற்ப தமிழக அரசால் நடத்தப்பட்ட கலை திருவிழாவில் நம் பள்ளி 7ஆம் வகுப்பு மாணவர் சி யோகபாலன் மணல் சிற்பம் பிரிவில் மாவட்ட அளவில் முதலிடம் பெற்று நம் பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளார். மாநில கலை திருவிழா போட்டிக்கு திருமங்கலம் வட்டாரத்திலேயே திருப்பூர் சென்று வந்த ஒரே பள்ளி நம் பள்ளி என்ற பெருமையுடன் நாம் கூறிக்கொள்கிறோம். மேலும் வட்டார கல்வி அளவில் நடைபெற்ற வினாடி வினா போட்டியில் 8ஆம் வகுப்பு மாணவிகள் கவிதா, விஷ்ணுபிரியா, 6ஆம் வகுப்பு மாணவிகள் இந்துஜா, மகதி முதலிடம் பெற்று மாவட்ட அளவில் கலந்து கொண்டு சிறப்பு செய்தனர். உணவே மருந்து, மருந்தே உணவு என்ற வள்ளலாரின் வாக்கின்படி உணவு திருவிழா நம் பள்ளியில் சிறப்பாக நடைபெற்றது. இயற்கை உணவு, சரிவிகித உணவு, அடுப்பில்லா உணவு,
என சத்தான உணவுகளை மாணவர்களே தயார் செய்து அதன் பயன்களையும் எடுத்து கூறி ஒரு அழகான கண்காட்சி நம் பள்ளியில் நடைபெற்றது. இங்கு அமர்ந்திருக்கும் அனைத்து பக்கத்து பள்ளி ஆசிரியர்களும் அவர்கள் பள்ளி மாணவர்களோடு வந்து கலந்து கொண்டது மேலும் கூடுதல் சிறப்பு. கண்டு கேட்டு தெளிந்து உணர்தலே அறிவு என்கின்றனர். நம் பள்ளி மாணவர்கள் 1/3/2025 அன்று கல்வி சுற்றுலாக ராமேஸ்வரம், தனுஷ்கோடி, அப்துல் கலாம் நினைவிடம், அதியமான் கடற்கரை போன்ற இடங்களை பார்வையிட்டு வந்தது நம் பள்ளிக்கு மிகவும் பெருமை. நூலளவே ஆகுமாம் நுண்ணறிவு என்பதற்கேற்ப பள்ளியில் நூலகம் மற்றும் அறிவுச்சுவர் திறப்பு விழா சிறப்பாக நடைபெற்றது. சுமார் 2000 நூல்கள் நன்கொடையாக பெறப்பட்டு மாணவர்களின் வாசிப்பு திறனை மேம்படுத்தியுள்ளோம். நமது கிராமத்திலிருந்து அரசு பணிக்கு நிறைய மாணவர்கள் செல்ல வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தில் போட்டித் தேர்வுக்கான பொது அறிவு புத்தகங்கள் மாணவர்கள் அன்றாடம் பயன்படுத்தி வருகின்றனர் என்பதை நூலகத்தில் அனைவருக்கும் பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். பள்ளி கல்வித்துறை மூலம் இணையதள வசதி பெறப்பட்டு 10 கணினிகள் ப்ரொஜெக்டர் கொண்ட ஹைடெக் லேப் பள்ளியில் செயல்பட்டு வருகிறது. மாலை நேர வகுப்பு, ஐடிகே, இல்லம் தேடி கல்வி சிறப்புடன் செயல்பட்டு வருகிறது. எழுத்தறிவின்மையை போக்க NLIP திட்டம் முதியோர்களுக்கு நடைபெறுகிறது. பசுமைப்படை திட்டத்தின் மூலம் நம் பள்ளியில் 100 மரக்கன்றுகள் நடப்பட்டு பராமரிக்கப்படுகிறது. நம் பள்ளியில் காய்கறி தோட்டம் உள்ளது, மூலிகை தோட்டம் உள்ளது, அழகு செடிகள் உள்ளது. என்றும் நம் பள்ளி ஒரு அழகான மிளிரும் பள்ளியாக திகழ்கிறது. கல்வி கொடுத்தாய், கலைகள் கொடுத்தாய், அன்பு கொடுத்தாய், அடையாளம் கொடுத்தாய், நம்பிக்கை கொடுத்தாய், எம் பள்ளியே எம் பள்ளியே. நம் பள்ளியில் SMC, PTA, முன்னாள் மாணவர் மற்றும் கிராம பொதுமக்களின் ஒத்துழைப்பு மிகச் சிறப்பாக உள்ளது. இதே ஒத்துழைப்போடு வரும் கல்வியாண்டில் மாணவர் சேர்க்கையை உயர்த்தி நம் பள்ளியை மிளிரும் சிறந்த பள்ளியாக உயர்த்துவோம் என்று என்னோடு பணிபுரியும் ஆசிரியர்கள், பெற்றோர்கள், மாணவர்கள் சார்பாக தெரிவித்துக் கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நம் பள்ளி நம் பெருமை. நன்றி. நம் பள்ளிக்கு வந்திருக்கும் பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களை நிறைய மரக்கன்றுகள் பார்த்துருப்பீங்க. அந்த மரக்கன்றுகளுக்கெல்லாம் தாயார் அவர் தான். ஆரம்பத்தில் 3 வருடங்களாக பள்ளிக்கு தொடர்ச்சியாக வந்து என் பள்ளிக்கு மரக்கன்றுகளை நட்டு அதை பராமரித்தும் கொடுத்து வளர்த்தும் கொடுத்துருக்காரு. அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறேன். தங்களாச்சேரி பள்ளி பட்டதாரி அறிவியல் பட்டதாரி ஆசிரியர் முத்துகிருஷ்ணன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறேன். வட்டார வளமைய மேற்பார்வையாளர் சரவணன் ஐயா அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறேன். வட்டார வளமைய மேற்பார்வையாளர் சரவணன் ஐயா அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறேன். தற்போது நம் பள்ளிக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் நம் பள்ளியின் சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் ஆசிரியர்கள் அவர்களுக்கு நம் பள்ளியின் சார்பாக பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்தப்படுகிறது. பொன்னாடை நிகழ்வினை நம் பள்ளி மணிமேகலை ஆசிரியர் அவர்கள் சிறப்பு செய்வார். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஆசிரியர்களின் சந்தேகங்களை தெளிவான முறையில் கலைந்திடுவார். பணியிடை பயிற்சியில் ஆசிரியரிடம் இன்பத்தோடும் பேசுவார். எந்த ஒரு விழாவிற்கு அழைத்தாலும் தவறாது கலந்து கொள்வரும் ஆகிய நமது வட்டார வளமைய மேற்பார்வையாளர் உயர் திரு சரவணன் அவர்களுக்கு நமது பள்ளியின் பொறுப்பு தலைமை ஆசிரியர் அவர்கள் பொன்னாடை போற்றி சிறப்பு செய்வார்கள். ஆண்டு விழா நினைவு பரிசையும் அளிப்பார்கள். புத்தகம் கொடுக்கல சார். அடுத்தபடியாக நமது பள்ளியின் வகுப்பறைகளை மாணாக்கர்களின் பயன்பாட்டிற்காக சிறப்பாக செப்பனிட்டு கொடுத்த மண்ணின் மைந்தர், கல்விப்பணி அறப்பணி அதற்கு உன்னை அர்ப்பணி என்ற பொன்மொழி கிழங்க திருச்சி மாவட்ட விராலிமலை விவேகா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி தாளாளர் உயர் திரு வெல்கம் மோகன் ஐயா அவர்களுக்கு எங்க பள்ளியின் பொறுப்பு தலைமை ஆசிரியர் அவர்கள் பொன்னாடை கௌரவிப்பார்கள்.
கை தட்டுங்க. அடுத்தபடியாக எங்கள் பள்ளியில் பணியாற்றிய முன்னாள் ஆசிரியை அமரர் திருமதி ஆனந்த ஜோதி நினைவாக அவரது கணவர் மாணாக்கரின் குடிநீரின் தாகத்தை தீர்க்கும் வகையில் உயர்ந்த நோக்கத்தோடு நமது பள்ளிக்கு ஆர்வோ சிஸ்டம் வழங்கிய தொழிலதிபர் உயர்திரு சங்கர நாராயணன் அவர்களுக்கு நமது பள்ளியின் பொறுப்பு தலைமை ஆசிரியர் பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்வார்கள். ஊர் தலைவர் கோவில் திருப்பணியாகட்டும் பள்ளியின் வேலையாகட்டும் தமது வேலைகளை பொருட்படுத்தாமல் முன்னால் நின்று தலைமை பொறுப்பேற்று நடத்தி வரும் உயர்திரு நாட்டாமை பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு எங்களது பள்ளியின் பொறுப்பு தலைமை ஆசிரியர் பொன்னாடை போற்றி கௌரவிப்பார்கள். பள்ளி மேலாண்மை தலைவர் திருமதி விசித்ரா அவர்களுக்கு எங்களது பள்ளி உதவி ஆசிரியர் திருமதி கணித ஆசிரியை பொன்னாடை போற்றி கௌரவிப்பார்கள். எஸ்எம்சி துணைத் தலைவர் திருமதி கனிமொழி அவர்களுக்கு எங்களது பள்ளி உதவி ஆசிரியை மணிமேகலை அவர்கள் பொன்னாடை போர்த்துவார்கள். அடுத்தபடியாக பிடிஏ தலைவர் திருமதி லட்சுமி பிரியா அவர்களுக்கு நமது பள்ளி உதவி ஆசிரியை திருமதி அலமேலு மங்கை அவர்கள் பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்வார்கள். நினைவு பரிசும் வழங்குவார்கள். அடுத்தபடியாக பிடிஏ துணைத் தலைவர் திருமதி அகல்யா பாரதி அவர்களுக்கு எங்களது பள்ளி கணித ஆசிரியை திருமதி தமிழ்ச்செல்வி அவர்கள் பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்வார்கள். நினைவு பரிசும் வழங்குவார்கள். அடுத்தபடியாக எங்களது பள்ளியில் பணியாற்றி அயராது உழைத்து வந்த முன்னாள் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு எங்களது பள்ளி பொறுப்பு தலைமை ஆசிரியர் அவர்கள் பொன்னாடை போற்றி கௌரவிப்பார்கள். கோயிலவேணி தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவிப்பார்கள். அடுத்தபடியாக என்எல்ஐபி ஆசிரியர் திருமதி சூர்யா அவர்களுக்கு நமது பள்ளி ஏஐ திருமதி சாந்தி அவர்கள் பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்வார்கள். அடுத்தபடியாக எங்களது பள்ளியில் முன்னாள் பணியாற்றிய தலைமை ஆசிரியர் அவர்கள் உயர்திரு இளங்குமரன் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு எங்கள் பள்ளியின் பொறுப்பு தலைமை ஆசிரியர் அவர்கள் பொன்னாடை போற்றி கௌரவிப்பார்கள். என்எல்ஐபி ஆசிரியர் திருமதி சூர்யா அவர்களுக்கு நமது பள்ளி ஏஐ திருமதி சாந்தி அவர்கள் பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்வார்கள். அடுத்தபடியாக உயர்திரு ஏ நாகராஜன் தொழிலதிபர் ஜேபிஎஸ் பெயிண்ட்ஸ் திருமங்கலம் அவர்களுக்கு அடுத்தபடியாக எஸ் மீனாட்சிபுரம் அங்கன்வாடி ஆசிரியை திருமதி ஜோதி அவர்களுக்கு எங்கள் பள்ளி உதவி ஆசிரியை திருமதி மீனாட்சிபுரம் அங்கன்வாடி பணியாளர் திருமதி கலாவதி அவர்களுக்கு திருமதி சாந்தி அவர்கள் பொன்னாடை அணிவித்து கௌரவிப்பார்கள். அடுத்தபடியாக எங்களது பள்ளியில் முன்னாள் பணியாற்றிய சத்துணவு அமைப்பாளர் திருமதி புஷ்பவள்ளி அவர்களுக்கு எங்களது பள்ளி உதவி ஆசிரியை சாந்தி அவர்கள் பொன்னாடை அணிவித்து கௌரவிப்பார்கள். மாறி மாறி திருமதி சத்துணவு அமைப்பாளர் புஷ்பவல்லி அவர்களுக்கு எம்பள்ளி உதவி ஆசிரியர் மணிமேகலை பொன்னாடை போர்த்துவார். அடுத்தபடியாக வார்டு மெம்பர் சுந்தரமூர்த்தி ஐயா அவர்களுக்கு
எங்களது பள்ளி தலைமை பொறுப்பு ஆசிரியர் அவர்கள் பொன்னாடை போற்றி சிறப்பு செய்வார்கள். அவருக்கு என்ன சார் சொல்றது? எங்களது பள்ளியில் மரம் கன்று நட்ட உயர் திரு பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு எங்களது பள்ளி பொறுப்பு தலைமை ஆசிரியர் அவர்கள் பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்வார்கள். உங்கள் சேலவன் ஹோம் அப்ளையன்சஸ் கல்யாண சீர்வரிசை பொருட்கள் மொத்த விலை ரூபாய் 1,46,472. இப்பொழுது உங்கள் சேலவன் ஹோம் அப்ளையன்சஸில் மெகா ஆஃபராக ரூபாய் 84,999 மட்டுமே. எங்களிடம் 0% வட்டியில் முன்பணம் இல்லாமல் அனைத்து கம்பெனிகளின் ஃபைனான்ஸ் வசதியுடன் இஎம்ஐ வசதியும் உண்டு. உங்கள் சேலவன் ஹோம் அப்ளையன்சஸ் நம்பர் 40 ராஜாஜி தெரு, திருமங்கலம். அழகிற்கு அம்சம் சேரும் யார் மனமும் கிறங்கி போகும் தேவதை வெள்ளணிவாள் தங்கம் கிருஷ்ணாவின் தங்கம் தந்திடும் ஆனந்தம் ஐஸ்வர்யம் தெய்வாம்சம் என்னாலுமே. அழகுக்கு அம்சம் சேர்க்கும் கிருஷ்ணா ஜுவல்லரியின் நகைகள். KRS கிருஷ்ணா ஜுவல்லரி, பைபாஸ் ரோட், பொன்மேனி, மதுரை. நம் பள்ளிக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் நம் மண்ணின் மங்கை, எங்களுக்கெல்லாம் தமிழ் வழி ஆசிரியர், தமிழ் கல்வி, தமிழ் துறையின் தலைவி வெங்கடேஸ்வரி அம்மா அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறேன். 10th எக்ஸாம் டியூட்டி முடிச்சுட்டு நம் பள்ளிக்காக ரொம்ப அவசரமாக வந்திருக்காங்க. வந்துடுவேன் சார்னு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. உண்மையிலேயே வெங்கடேஸ்வரி ஆசிரியை வந்ததில், ஆண்டு விழாவிற்கு வந்ததில் மிக மகிழ்ச்சி. அவர்களை பள்ளியின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறேன். வெங்கடேஸ்வரி ஆசிரியர் அவர்களுக்கு நம் பள்ளி ஆசிரியர் மணிமேகலை அவர்கள் பொன்னாடை போற்று மரியாதை செய்வார். அவர்களுக்கு நினைவு பரிசும் ஒரு புத்தகமும் வழங்கப்படுகிறது. கனவு ஆசிரியர், அறிவியல் ஆசிரியர், தங்களாச்சேரியில் பணிபுரியும் உயர் திரு முத்துகிருஷ்ணன் ஆசிரியர் அவர்களுக்கு எங்களது பள்ளி பொறுப்பு தலைமை ஆசிரியர் அவர்கள் பொன்னாடை போற்றி சிறப்பு செய்வார்கள். நடுநிலைப்பள்ளி ஆசிரியர்கள் திருமதி கவிதா தலைமை பொறுப்பு அவர்களை மேடைக்கு வருமாக அன்புடன் அழைக்கிறோம். திருமதி சாந்தி மெர்சி டீச்சர் பிடி அசிஸ்டன்ட் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். திருமதி தனபாக்கியம் பிடி அசிஸ்டன்ட் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். திருமதி சிவகுமார் செகண்ட் கிரேட் அசிஸ்டன்ட் ஆசிரியர் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். திரு கணேஷ் பாபு செகண்ட் கிரேட் அசிஸ்டன்ட் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். சவுடார்பட்டி திருமதி சகிலா ஆசிரியை தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு பொன்னாடை போட்டு அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். சொல்லியாச்சு, வரிசையா சொல்லியாச்சு. திருமதி ஆரோக்கிய மேரி அவர்களை ஆசிரியர் அவர்கள் மேடைக்கு வருமாறு அழைக்கின்றோம். அடுத்தபடியாக வால்நாயக்கம்பட்டி திருமதி சங்கரேஸ்வரி தலைமை ஆசிரியர் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். அடுத்தபடியாக திருமதி செல்வி ஆசிரியை மேடைக்கு வருமாறு தன்னுடன் அழைக்கின்றோம். கிழவனேரி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி திருமதி சியமலா தேவி தலைமை ஆசிரியர் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். திருமதி சிந்து ஆசிரியை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். திருமதி மீனா ஆசிரியர் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். அறிவிச்சுவர் நன்கொடை திருமதி செல்வி டீச்சர் அவர்களுக்கு எங்கள் பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவிக்கின்றோம். திருமதி சிவலட்சுமி ஆசிரியை அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். திருமதி பானுரேகா ஆசிரியர், திருமதி மணிவண்ணன் ஆசிரியர்களை மண்ணின் மங்கை திரு மணிவண்ணன் அவர்களுக்கு எங்களது பள்ளியின் சார்பாக பொறுப்பு தலைமை ஆசிரியர் அவர்கள் பொன்னாடை போற்றி மிகவும் சிறப்பு செய்வார்கள்.
நடுவக்கோட்டை திருமதி அன்னாள் தலைமை ஆசிரியர் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். பிரபா டீச்சர் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். திருமதி சித்ரா ஆசிரியர் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கின்றோம். திருமதி மீனா ஆசிரியர் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். தற்போது நடுவுக்கோட்டை பள்ளி ஆசிரியர்களுக்கு நம் பள்ளியின் சார்பாக மரியாதை செலுத்தப்படுகிறது. நடுவுக்கோட்டை மீனா ஆசிரியர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். இது ஒரு ஸ்கூல் திருவிழா கிடையாது. நம்பர் 5 ரூட், நம்ம ரூட் தலை மாதிரி 5ஆம் நம்பர் ரூட் ஃபுல்லாக ஆசிரியர்கள் ஃபுல்லாக நம் பள்ளிக்கு வந்திருப்பது மிகப்பெரிய பெருமை. அடுத்ததாக அச்சம்பட்டி தலைமை ஆசிரியர் திருமதி பாக்கியலட்சுமி அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி எம் பள்ளி மணிமேகலை ஆசிரியர் அவர்கள் மரியாதை செலுத்துவார். அடுத்ததாக அச்சம்பட்டி திருமதி மணிமேகலை ஆசிரியர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். மணிமேகலை ஆசிரியர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி மரியாதை செலுத்துவார். அடுத்ததாக திரளிப்பள்ளி தலைமை ஆசிரியர் மலர்ச்செல்வி அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அவர்களுக்கு அலமேலு மங்கை ஆசிரியர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி மரியாதை செலுத்துவார். திரளி துணை பிரேம ஆசிரியர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அடுத்ததாக நம் பள்ளிக்கு சித்திரெட்டிப்பட்டி தலைமை ஆசிரியர் திருமதி நாகலட்சுமி அவர்கள் வந்திருக்கிறாங்க. அதாவது சித்திரெட்டிப்பட்டி பள்ளி பார்த்திங்கன்னா ஒரு அரசு பள்ளி, எல்லாருக்கும் முன்னுதாரணமான பள்ளியாக திகழ்கிறது. தற்போது அப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் 16 பட்டி பள்ளிகளுக்கும் தலைவராக இருக்கார். அவங்க அடிக்கடி சொல்லுவாங்க 16 பட்டி பிள்ளைகளும் எங்கள் ஸ்கூலில் படிக்கிறாங்க சார்னு. அவர்களுக்கு பள்ளியின் சார்பாக மரியாதை செலுத்தப்படுகிறது. திருமதி நாகலட்சுமி தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு. திருமதி மக்சதின் பானு பிடி அசிஸ்டன்ட் அவர்களுக்கு மரியாதை செலுத்தப்படுகிறது. திருமதி சுமிக்தா பிடி அசிஸ்டன்ட் அவர்களுக்கு மரியாதை செலுத்தப்படுகிறது. இல்லை நாம் கண்டினியூ பண்ணிடுறோம். திருமதி ஒத்துங்க மாற்றி மாற்றி திருமதி லதா ஆசிரியர் அவர்களுக்கு மரியாதை செலுத்தப்படுகிறது. திருமதி கோகிலவேணி ஆசிரியர் அவர்களுக்கு மரியாதை செலுத்தப்படுகிறது. திரு முத்துக்கார்த்தியன் ஆசிரியர் அவர்களுக்கு மரியாதை செலுத்தப்படுகிறது. நம் பள்ளியில் இருக்கும் பூந்தொட்டிகள் அனைத்தும் திரு முத்துக்கார்த்தியன் ஆசிரியர் அவர்களால் ரவிதாத்தா ஆசிரமத்திலிருந்து அன்பளிப்பாக வழங்கப்பட்டது. இங்கே பூச்செடிகள் மலர்வது போல் அன்னாரது உள்ளமும் மிகவும் மகிழ்ச்சியான ஒரு நபர். வந்தவுடனே கேட்டார் என்ன வேலை செய்யணும் அப்படின்னு. சித்திரெட்டிப்பட்டி பள்ளி ஆசிரியர் முத்துக்கார்த்தியன் அவர்களுக்கு மரியாதை செலுத்தப்படுகிறது. திருமதி மகாராணி அவர்களுக்கு மரியாதை செலுத்தப்படுகிறது. போல்நாயக்கம்பட்டி ஆசிரியர் திருமதி ரோஜா, அங்கே பாருங்க சார், அங்கே டீச்சர் அங்கே சேர்ந்து போல்நாயக்கம்பட்டி தலைமை ஆசிரியர் ரோஜா அவர்கள் ஒரு ஆரம்ப பள்ளியையே நடுநிலை பள்ளி போல் மிகச் சிறப்பாக வைத்திருக்கும் நல்லாசிரியர் ரோஜா தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்து மரியாதை செலுத்தப்படுகிறது. பொக்கம்பட்டி திருமதி பரிமிளா தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி மரியாதை செய்யப்படுகிறது. அளப்பலச்சேரி பள்ளி தலைமை ஆசிரியர் ரமணி அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். ரமணி அவர்கள் பிறந்தது வளர்ந்தது எல்லாம் இப்பள்ளியிலே, இந்த ஊரிலே. அவங்க அம்மா அவங்க அப்பா எல்லாரும் இதே பள்ளியின் ஆசிரியர், சிங்கப்பன் ஆசிரியர். நீங்கள் மறந்திருக்க முடியாது. அவருடைய புதல்வி தற்போது தலைமை ஆசிரியராக அளப்பலச்சேரி பள்ளியில் மிகச் சிறப்பாக ஆண்டு விழா முடித்தாங்க. அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். சரஸ்வதி ஆசிரியை அவர்களையும் அவர்களது துணைவர் சிவா அண்ணன் அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். இந்த ஆண்டு விழாவில் சரஸ்வதி ஆசிரியர் ஒரு மிகச்சிறப்பு இன்றைய நாள். நாங்கள் கேட்ட உடனே அன்பளிப்பாக நம் பள்ளிக்கு ஒரு மர பீரோ ஒன்றை நன்கொடையாக அளித்துள்ளார். இது யாருடைய நினைவாகனா, இதே பள்ளியில் வேலை பார்த்த கஸ்தூரி ஆசிரியர் அவர்களுடைய தாயாரும்
அவர்களுடைய சரஸ்வதி ஆசிரியருடைய மாமியாரும் சிங்கப்பன் ஆசிரியருடைய துணைவியாரும் அவர்களுடைய நினைவாக, அவருடைய நினைவு நாள், அதனால் இந்த நாளில் ஆண்டு விழா வச்சுருக்கீங்க, உங்களுக்கு நாங்கள் இந்த சிறப்பு மரபீரோவை தருவேன் அப்படின்னு சொன்னாங்க. கரெக்டாக கொண்டு வந்து உள்ளே வச்சுட்டாங்க. மேடையில் தர முடியாது, இருந்தாலும் அவர்கள் வந்து அவர்கள் துணைவரோடு வந்து அதில் அன்னாரது படங்களெல்லாம் ஒட்டி எப்போயுமே அக்கா நாங்கள் கூப்பிட்ட உடனே எங்களுக்கு ஏதாவது என்ன உதவி வேணும் தம்பி, ராமேஸ்வரம் போனோம், ஜெயக்கொடி ஐயா அவர்களுடைய நினைவாக சரஸ்வதி அவர்களுக்கு ஆசிரியர்கள் இருக்கவும். அடுத்தது கலை நிகழ்ச்சிகள் தான். நீங்கள் இருந்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷத்தில் ஆரம்பிச்சிருவோம். சிறப்பான கலை நிகழ்ச்சிகள் இருக்குது என்று நாங்கள் பெருமையுடன் சொல்லுவோம். வித்தியாசமாக கிட்டத்தட்ட 21 ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம். ஏன்னா கலை திருவிழாவில் எங்கள் பள்ளி மாணவர்கள் எப்போவுமே 2-3 பரிசுகள் அல்ல, எல்லா போட்டிகளும் கலந்துக்கிடுவாங்க. தனித்திறமை அப்படி நடிப்பு ஆசிரியர்கள் கண்டிப்பாக கலை நிகழ்ச்சிகளை கண்டுகளிக்குமாறு அன்புடன் கலைக்கிறேன். சரஸ்வதி ஆசிரியர் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. சிங்கப்பன் ஆசிரியர் நினைவாக உண்மையிலேயே ஆசிரியர் சங்கத்தின் வழிகாட்டி சிங்கப்பன் ஐயா, இந்த மண்ணின் மைந்தர். எல்லா பள்ளிகளிலுமே ஒரு இன்னைக்கெல்லாம் நாங்கள் தைரியமாக நின்று உங்கள்கிட்ட பேசுகிறோம் அப்படின்றதுக்கு அவர் ஐயா தான் காரணம். ஏன்னா அவ்வளவு தைரியமாக எல்லா விஷயங்களையும் முன்னெடுத்து செய்வார். அவருடைய நினைவாகவும் அவருடைய துணைவியார் நினைவாகவும் பள்ளிக்கு இன்றைக்கு பெருமை சேர்த்திருக்காங்க. எல்லாரும் கைதட்டி அவர்களை உற்சாகப்படுத்தவும். தற்போது இன்னொரு சிறப்பு நிகழ்வாக நம் பள்ளிக்கு நூலகத்திற்கு புஸ்தகங்கள் வழங்குவதற்காக குமார் டெய்லர் அவர்களை மேடை நம் பள்ளிக்கு நிறைய பேர் நன்கொடை கொடுத்துருந்தாங்க. அதேபோல் தற்போது அவரால் வர இயலவில்லை. இங்கே ஏற்கனவே தினேஷ் அப்படின்னு படித்தான், நம்ம கோழிக்கறி கடை திருமங்கலத்தில் வச்சுருக்காரு. அவர் 5 நாற்காலிகள் நம் பள்ளிக்கு பரிசளிப்பு செஞ்சுருக்காரு. அவருடைய மாமியார் அவங்க இருக்காங்க, அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். வந்தாங்கன்னா அவங்களுடைய மரியாதை செலுத்திடுவோம். நம் பள்ளிக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் உயர் திரு வெல்கம் மோகன் ஐயா அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். தற்போது அவர்கள் பள்ளியை பற்றியும் உங்கள் முன் சிறப்புரையாக ஒரு சில வார்த்தைகள் பேசுவார். பள்ளியின் மாணவ செல்வங்கள் மற்றும் இங்கு வருகை தந்திருக்கும் அனைத்து தலைமை ஆசிரியர்கள், உதவி ஆசிரியர்கள், பட்டதாசிரியர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வெல்கம் மோகன் ஐயா அவங்கள பேசணுன்னா நாள் காணாது. ஏன்னா இந்த பள்ளி வந்து தரதளம் வந்து ரொம்ப மோசமாக இருந்தது. அதாவது கீழே இந்த போஸ்ட்ரு ஃப்ளெக்ஸ் இருக்கு இல்லையா, அதை வச்சு நாங்கள் கீழே போட்டு அதுக்கு மேலே பெஞ்செல்லாம் வச்சு உட்காந்துருப்போம் பிள்ளைங்கள வச்சு. அப்போ எஸ்எம்சியில் மீட்டிங் போடும்போது சார்கிட்ட நான் சொல்லுவேன், சார் ஊரில் கேட்போம் சார், ஒரு வீட்டுக்கு 50 ரூபா கொடுத்தா கூட நம்ம பள்ளி மானியத்தையும் சேர்த்து இந்த கட்டடம் தரதளத்தை இது பண்ணணும், பிள்ளைங்களையும் சேர்க்க மாட்றாங்க, ஏதாச்சும் ஒரு ஸ்கூலுடைய அட்மாஸ்பியர் நல்லா இருந்தால் தான் சார் பிள்ளைங்க வருவாங்க அப்படின்னு முடிவெடுக்கும் போது தற்செயலாக அகல்யா பாரதி அவங்க வந்து கல்வியாளர் எஸ்எம்சியில் அவங்கக்கிட்ட கேட்டேன். அப்போ உங்கள் மாமாட்ட இது நன்கொடை நாங்கள் இவ்வளோ செய்வாரெல்லாம் கேட்கல, ஒரு 4000-5000 கேட்போம், அதே எங்களுக்கு ஒரு பெரிய தொகையாக இருந்தது. அப்போ சொல்லும்போது மாமாட்ட பேசினேன் டீச்சர், உடனே இங்கே வரேன்னு இருக்காங்கன்னு. அந்த நிகழ்வு வந்து எனக்கு மறக்க முடியாத நிகழ்வு. அதனால தான் நான் இந்த தருணத்தில் உங்கள்கிட்ட பேசிக்கிறேன். அடுத்த வாரமே, அதாவது சொல்கிறோம், வாரம் சொல்கிறோம், அடுத்த வாரம் நேரடியாகவே வந்துட்டார். அப்போ லீவு தான். நானும் பூபதி சாரும் வந்துட்டோம். வந்து பில்டிங்கை பார்க்குறாரு. என்னன்னு நாங்கள் வந்து அதாவது உதவி செய்ய வர்றவங்ககிட்ட இந்த உதவி செய்யுங்க அந்த உதவி செய்யுங்கன்னு கேட்கலாம் முடியலை. நான் பண்ணித்தாரேன் அப்படின்னு தான் சொன்னார். எதுவுமே நாங்கள் சொல்லலை. தரைதளம் பழுது பார்த்தாரு. அதுக்கடுத்து அவருக்கு ஒன்றுனா பார்க்க அடுத்து முன்னாடி கூரை, அது கிட்டத்தட்ட 1.5 லட்சம் செலவில் நல்லா அந்த கூலிங் சீட் மாதிரி போட்டு கொடுத்தாங்க. அடுத்து மேலே தட்டோடு, அப்புறம் கதவுகள்லாம் பழுது பார்த்தல். அப்படியே கட்டடம் வந்து பக்காவாக அன்றைக்கி உயர்ந்து நிற்கிதுன்னா வெல்கம் ஐயா அவங்க தான் காரணம். அவங்களுக்கு இந்த தருணத்தில் நான் பள்ளியின் சார்பாக ஆத்மார்த்தமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது ரோல் மாடல்னு சொல்லுவாங்க, முன்மாதிரி.
அதாவது சில பேர் வந்து பெருமைக்காக செஞ்சுட்டு என்னுடைய பேரை பொறிங்க அதும்பாங்க. அந்த சமயம் நாங்கள் கல்வெட்டில் அவங்க பேரை நாங்கள் எழுதாமியான்னு சொன்னது கூட வேணான்ட்டாங்க. இது எஸ்எம்சியில் எல்லா பேரண்ட்ஸுகளும் எல்லா மெம்பர்ஸ்களும் சேர்ந்த தொகையாக தான் இது இருக்கணும், என்னுடைய பேர் வந்து இதில் வரக்கூடாது அப்படின்னு சொன்னதுனால தான் அவர் இந்த அளவு உயர்ந்து நிற்கிறாரு. விராலிமலையில் கிட்டத்தட்ட ஒரு 4000 பிள்ளைங்க 5000 பிள்ளைங்க படிக்கிற அந்த ஃபவுண்டேஷன் ஒரு தாளாளராக இருக்காருன்னா அதுக்கு வந்து அவருடைய இந்த ஒரு தன்மையான குணந்தம் காரணம். மீண்டும் மீண்டும் அவருக்கு இந்த தருணத்தில் நான் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். வணக்கம். மோகன் ஐயா அவர்கள் சிறப்புரையாற்றுவார். அன்பு ஆசிரியர் பெருமக்களே, இருபால் ஆசிரியர் பெருமக்களே, மாணவ செல்வங்களே, பெற்றோர்களே, விழாவில் கலந்து கொண்ட அருமை மாமா பாலாஸ்ரீ மாமன் அவர்களே, முன்னாள் இங்கே பணிபுரிந்த தலைமை ஆசிரியர் அம்மா அவர்களே, தலைமை ஆசிரியர் அவர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் செய்யலை. நம்ம ஊரில் ஒரு ஸ்கூலு இப்படி இருக்குது, மோசமாக இருக்குது, அது எப்போ விழுக போகுதுங்கிறது தெரியல. அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் அந்த இடத்துல முட்டு கொடுத்தனே தவிர நான் ஒன்றும் பெருசாலாம் செய்யலை. மென்மேலும் இந்த ஸ்கூலு வளர்கிறதுக்கு காரணம் நம்ம பூபதி சார் தான். ஏதாவது விளக்கு நல்லா எரியணும்னா யாராச்சும் ஒருத்தர் தூண்டிக்கிட்டே இருக்கணும். அது மாதிரி பல காரியங்களையும் தூண்டுதலாக இருந்து மீனாட்சிபுரத்திற்கும் நமது பள்ளிக்கும் பெருமை சேர்த்த ஐயா பூபதி சார் அவர்களை வாழ்த்துகிறேன். அவருடைய முயற்சி தான் இந்த பள்ளி மிகவும் சிறப்பாக இருக்கிறது. இங்கு பயிலக்கூடிய மாணவர்கள் அனைவரும் மிக சிறப்பாக பயின்று இந்த பள்ளிக்கும் உங்கள் இல்லத்திற்கும் பெருமை சேர்ப்பதோடு உங்கள் எதிர்காலத்தை வளமாக வளர்த்து கொண்ட அன்பு மாணவ செல்வங்களை வாழ்த்தி இந்த விழாவை சிறப்பாக நடத்தியிருந்த அனைத்து இருபால் ஆசிரியர் பெருமக்களுக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பூபதி சார் அவர்களை பாராட்டி இந்த திருக்குறள் ஒன்று அவர் புத்தகத்தை வழங்குவதோ இந்த லைப்ரரிக்கு இப்போ தேவையான புத்தகங்களை கொண்டு வந்திருக்கேன், அதையும் உங்கள் சார்பாக வழங்குகிறேன். உண்மையிலேயே ஐயா அவர்களை எங்கள் வாழ்நாளில் மறக்க முடியாது. அதாவது ரொம்ப சுறுசுறுப்பான ஒரு மனிதர். திடீர்னு பள்ளிக்கூடத்துக்கு வந்துட்டு ஃபோன் அடிப்பார், நான் அந்த கட்டட வேலையை பார்த்துட்ருக்கேன், நீங்கள் எங்கே இருக்கீங்க சார்னார். ஐயா வந்தோடனே நான் எந்திரிச்சு ஓடி வர்ற மாதிரி இருக்கும். ஏன்னா அவ்வளோ ஒரு சுறுசுறுப்பான மனிதர். அங்கேயும் சரி இங்கேயும் சரி ஒரு பள்ளியை எப்படி நடத்த வேண்டும் என்பதை நாங்கள் ஐயாட்ட இருந்து தான் கற்றுக்குறோம். ஒரு மிகப்பெரிய பள்ளியை தற்போது 10th 12th மாணவர்கள் பரீட்சை எழுதியிருக்காங்க. அவர்கள் பள்ளி அனைவரும் வெற்றி அடைய நம் பள்ளியின் சார்பாக கைதட்டி வாழ்த்துக்களை தெரிவிப்போம். மிக்க நன்றி. அடுத்ததாக எப்போயுமே நம்ம பள்ளியில் விழா என்ற உடனேயே நம்ம வட்டார வளமைய மேற்பார்வையாளர் திரு சரவணன் ஐயா அவர்கள் எப்பொழுதுமே வர தயாராக இருப்பார். நம்ம பள்ளிங்க அது அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே கலைத்திருவிழா நடத்தலாமா, அதாவது ஒன்றிய அளவில் ஒரு கலைத்திருவிழா ஆரம்ப பள்ளிக்கு நடத்தலாமா, நீங்கள் தான் நடத்தி கொடுக்கணும்னு ஐயா கேட்டாங்க. உடனே சொன்னேன், சரி வாங்க எல்லா பக்கத்து பள்ளிகளையும் வர சொல்லுங்கள், நாங்கள் 30 விழாவாக நடத்துகிறோம். கலைத்திருவிழா, உணவு திருவிழா எல்லாமே நாங்கள் சிறப்பாக நடத்தி கொடுத்தோம். உண்மையிலேயே ஐயா எங்களை நம்பி நிறைய பொறுப்புகளை கொடுப்பாங்க, அதை நாங்களே சிறப்பாக செஞ்சு கொடுப்போம். அதே மாதிரி நம் பள்ளிக்கான தேவைகள் அரசுகிட்ட இருந்து உடனே கேட்ட உடனே வாங்கி தருவாங்க. சரவணன் ஐயா வட்டார வளமைய மேற்பார்வையாளர் அவர்களை சிறப்புரையாற்ற அன்புடன் அழைக்கிறேன். அன்பின் ஊற்றாகவும் பண்பின் சிகரமாகவும் எளிமையின் திருவுருவமாகவும் விளங்கும் வெல்கம் பள்ளியினுடைய தாளாளர் ஐயா அவர்களே, வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனைய உயர்வு என்ற வள்ளுவனின் வரிகளுக்கு இணங்க விளங்கும் பொறுப்பு தலைமை ஆசிரியர் அவர்களே, அவருடன் பயணிக்கும் தொட்டனை தூரும் மலர்கேணி மாந்தர்தம் கட்டணை தூரும் அறிவு என்பதற்கேற்ப விளங்கும் அனைத்து வகையான பட்டதாரி ஆசிரியர்களே, இடைநிலை ஆசிரியர்களே மற்றும் ஈன்ற பொழுதினும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் தந்தையான பெற்றோர்களே, மாணவ செல்வங்களே, இல்லம் தேடி கல்வியினுடைய தன்னார்வலர்களே, பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்களே மற்றும்
சிறப்பு விருந்தினர்களாக வருகை தந்திருக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியுடைய துணை தலைமை ஆசிரியர் அவர்களே மற்றும் ஊர் பெரியோர்களே, ஆண்டோர்களே, சான்றோர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிட்டு உட்காந்துறேன். ஆக்சுவலாக எந்த ஒரு ஆண்டு விழாவிலையும் ஏதாச்சும் ஒரு மெசேஜ் சொல்லுவோம். சென்ற ஆண்டு போக இந்த ஆண்டில் எதாவது மெசேஜ் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, எப்பயுமே பேரண்ட்ஸ் வந்து உங்களுடைய குழந்தைகள்கிட்ட ஒரு 15 நிமிஷம் ஒதுக்கி அவங்கள்ட்ட பேசணும். அதில் முதல் 5 நிமிஷம் என்ன செய்யணும் அப்படின்றப்ப, காலையில் எந்திரிக்கிறப்ப அவங்கள்ட்ட, அதாவது கெட்ட வார்த்தைகள், டே சனியனே, டே எருமை, லேட் ஆகிடுச்சுடா, வேமா எந்திரா, அப்பா வேலைக்கு போகணும்டா அப்படின்ற வார்த்தைகள்லாம் பயன்படுத்தாமல் அன்பா, டே தம்பி எந்திரா, அதே மாதிரி பாப்பா எந்திரிப்பா, அப்பாவுக்கு வேமா வேலைக்கு போகணும், அம்மா வேமா வேலைக்கு போகணும், நீ லேட்டாக எந்திரிச்சிட்ட அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் உந்துதலோட ஃபஸ்ட்டு உளவியல் ரீதியாக தட்டி கொடுத்து எழுப்பினோம்னா அவனுக்கு அந்த நாள் வந்து உளவியல் ரீதியாக கிட்டத்தட்ட ஒரு 90% பாசிட்டிவாக இருப்பான் அப்படின்றது ஒரு ஆர்டிக்கல் சொல்லுது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஃபஸ்ட்டு 5 நிமிஷம் ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த 5 நிமிஷம் எப்பயுமே சாயங்காலம், அதாவது பள்ளி முடிஞ்ச பின்னாடி ஒரு 4:10 போல் அவன் வருவான். அப்பையும் அதே மாதிரி பாசிட்டிவாக ஒரு 5 நிமிஷம் பேசுங்க. பெற்றோர்கிட்ட இது கேட்டுக்கிறது. வந்த உடனே செல்ஃபோன் எதுவும் கொடுக்காதீங்க அவங்கள்ட்ட. ஏன்னா செல்ஃபோன் கொடுத்த உடனே உடனே அவனை அமைதிப்படுத்துறதுக்காண்டி செல்ஃபோன் நிறைய இடத்துல கொடுத்துட்றாங்க. அவன் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் பார்த்தவன் இப்போ ஷார்ட்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டான், யூடியூப் பார்க்க ஆரம்பிச்சிட்டான். இன்னமும் அவன் டைம் மேனேஜ்மெண்ட்டு யார்ட்டையுமே பேச மாட்டேன்றான். ஸோ அப்படி பேசாமல் செல்ஃபோன் கொடுக்காம, டே இன்றைக்கி ஸ்கூலில் என்னடா நடந்துச்சு, அவனுடைய பாசிட்டிவாக ஸ்கூலில் நடந்த விஷயங்கள், நல்ல விஷயமோ கெட்ட விஷயமோ உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுற மாதிரி வைங்க. அப்படி பண்ணுறப்ப 1ஆம் வகுப்புலேருந்து 8ஆம் வகுப்பு முடிய அவன் அப்டேட்டு உங்கள்கிட்ட சொல்ல ஆரம்பித்தானா, அடுத்து 9, 10, 11, 12 போல் உங்கள்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி எல்லா விஷயங்களும் ஷேர் பண்ணுவான். கெடுறதுக்கு வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கும். ஸோ செகண்ட் 5 நிமிஷம் அந்த இடத்துல பயன்படுத்துங்க. 3வது 5 நிமிஷம் வந்து எப்போ பயன்படுத்துகிறோம்னா, நம்ம கயல், சிறகடிக்க ஆசை, பாண்டியன் ஸ்டோரு, இப்படின்னு நிறையா நாடகங்கள் நம்ம பார்ப்போம். பார்த்து முடித்த முன்னாடி தான் கடைசியாக நம்மளுக்கு வந்து அவனுக்கு என்ன செய்வோம்னா சாப்பாடு போடுவோம். நீங்கள் பார்த்து நீங்கள் முடித்த பின்னாடி சாப்பாடு போடுறப்ப மறுபடியும் அவன்கிட்ட பேசுங்க. அப்போ பேசுகிறப்ப, இப்போ இந்த ஊரில் ஒவ்வொரு ஆட்களும் எவ்வளோ தூரம் முன்னேறி பாசிட்டிவாக இங்கே சீட்டில் இருக்க அனைவருமே எவ்வளோ தூரம் முன்கூட்டி வந்திருக்காங்க. எல்லா பேருடைய ஆர்ஜின் வந்து கல்வி தான். ஸோ அப்போ அந்த கல்வியுடைய இம்பார்ட்டன்ஸ் சொல்லுங்கள். டே கஷ்டமாக தான் இருக்கும், ஸோ நம்ம படித்து தான் ஆகணும், படித்தா மட்டும்தான் முன்னுத்தில் போவோம் அப்படின்ற விஷயத்த சொல்லுங்கள். அதுபோக நல்ல ஒழுக்கம், மெயினாக வந்து ஒழுக்கம், பண்பாடு, அப்பாட்ட எப்படி பேசணும், அம்மாட்ட எப்படி பேசணுன்ற விஷயத்த சொல்லிவிட்டு, குறிப்பாக குழந்தைகள்கிட்ட, பெண் குழந்தைகள்கிட்ட குட் டச் பேட் டச் சொல்லிக் கொடுங்க. அதாவது யார் மடியில் உட்காரணும், யார் ஷோல்டரில் போடணும், எந்த தொடுதல் வந்து நல்ல தொடுதல், எந்த தொடுதல் வந்து கெட்ட தொடுதல், கண்டிப்பாக பெண் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. குறிப்பாக 2ஆம் வகுப்பு அப்படின்ற ஆப்ஷன் பார்த்தோம். இப்போ 3 வயசுலேருந்தே கண்டிப்பாக அப்படித்தான் செய்யணும். அது சித்தப்பாவாக இருந்தாலும் சரி, மாமாவாக இருந்தாலும் சரி, தாத்தாவாக இருந்தாலும் சரி, அவங்க அப்பாவாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு முதல்ல அந்த விஷயங்களை வந்து கண்டிப்பாக சொல்லிக் கொடுங்க. ரைட்டுங்களா? கல்வியோட அவசியத்தை அவனுக்கு மறுபடியும் சொல்லிக் கொடுங்க. நன்றி, வணக்கம். மிகச்சிறப்பாக உரையாற்றிய வட்டார வளமைய மேற்பார்வையாளர் அவர்களுக்கு நன்றி. ஒரு ட்ரைனிங் ஆகட்டும், ஒரு எந்த ஒரு செயலாகட்டும், நாம் எப்படி இருக்கணும், அப்படி பள்ளி மாணவர்கள் எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு மிகப்பெரிய அறிவுரையை வழங்கினாங்க. இன்றைக்கு மாவட்ட தொடக்க கல்வி அலுவலர்கள் ஐயா வருவதாக இருந்தது. இன்றைக்கி 10th எக்ஸாம் ஸ்டார்ட்டு, அதனால் சப்ளிங் போயிட்டேன்னு சொன்னாங்க. இல்லைன்னா ஐயா தான் கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. எப்பயுமே நான் பள்ளிக்கு அரசு சார்பில் முழு ஒத்துழைப்பு தரக்கூடிய சரவணன் ஐயா அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக மண்ணின் மங்கை, இந்த எங்களை போல அரசு பள்ளி ஆசிரியர், பட்டதாரி உதவி தலைமை ஆசிரியர், அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளியில் இந்த ஊரில் படித்து அரசு பள்ளியில் பயின்று இன்று இந்த ஊர் பெண்களுக்கெல்லாம் முன்னுதாரணமாக இங்கே மேடையில் இருக்கும் உயர் திருமதி வெங்கடேஸ்வரி அம்மா அவர்களை உங்கள் முன் சிறப்புரையாற்ற அன்புடன் அழைக்கிறேன். உங்கள் இரு கர ஓசங்களோடு கைதட்டி அவர்களை உற்சாகப்படுத்தவும். நம் பள்ளி நம் பெருமை என்பதற்கேற்ப இந்த ஆண்டு விழாவை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் நமது மீனாட்சிவர பள்ளி ஆசிரியர் அவர்களுக்கும்,
இந்த விழாவிற்கு தலைமையேற்றி கொண்டிருந்த அதாவது வட்டார வளம் மைய மேற்பார்வையாளர் திரு சரவணன் சார் அவர்களுக்கும், சிறப்பு விருந்தினராக வந்து விவேகா பள்ளி தாளாளரும் எனது சகோதரனுமான திரு மோகன் அவர்களுக்கும், எங்கள் ஊர் நாட்டாமை மாமா அவர்களுக்கும், அடுத்து எனது சகோதரர் இளங்குமரன் அண்ணன் அவர்களுக்கும், எனது தோழியின் கணவர் சங்கர் நாராயணன் சார் அவர்களுக்கும், மற்றும் எனது தோழி கிருஷ்ணவேணி ஆசிரியருக்கும், மற்றும் இங்கு கலந்துள்ள நமது பள்ளி அதாவது சிறந்த சாதனையாளர் வருங்கால நல்ல ஆசிரியர் விருது வாங்கப் போகின்ற நமது பூபதி சார் அவர்களுக்கும், மற்றும் இரு பால் ஆசிரியர் பெருமக்களுக்கும், என்னுடைய உறவினர்கள், பெற்றோர்கள், எனது சகோதர சகோதரிகள், எனது மாணவ செல்வங்கள், இந்த 5 கிராம மாணவிகளுடைய பெற்றோர்கள், பொதுமக்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது ஊராக இருந்தாலும் சிறிது நடுக்கம்தான் இருக்கின்றது. இருந்தாலும் தைரியமாக பேசுகிறேன். அதாவது நமது பள்ளியை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் 1942 ஆரம்பிக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 83 வருஷம் ஆயிட்டது இந்த பள்ளி தொடங்கி. முதல்ல நம்ம பள்ளி எங்கே ஆரம்பித்தது அப்படின்னா, நமது ஊர் சாவடியில் கூரைப்பள்ளியாக ஆரம்பித்து நமதுடைய தாத்தா, பாட்டி, மாமா, அத்தை, அப்பா, அம்மா, நம்ம சகோதர சகோதரிகள் அனைவரும் பள்ளியில் படித்தார்கள். 1960 தான் இந்த கட்டடம், இப்போது பள்ளி இயங்கி கொண்டிருக்கின்ற கட்டடம் கட்டப்பட்டது. யாருடைய காலத்தில் கட்டப்பட்டது என்றால், காமராஜர் ஐயா முதலமைச்சராக இருக்கும்போது இந்த பள்ளி கட்டப்பட்டது. அப்பொழுது நமது திருமங்கலத்தின் நமது சொந்த ஊரான திரு கக்கன் ஐயா அவர்கள் காவல்துறை அமைச்சராக இருந்துள்ளார். அப்பொழுது நமது பள்ளியை 1960 திறந்து வைத்துள்ளார். திறந்து வைத்து நமது ஊரில் பிறந்துள்ள அந்த குழந்தைகளுக்கு அப்போ பிறந்த குழந்தைகளுக்கு காமராஜர் என்ற பெயரை சூட்டி சென்றுள்ளார். அவ்வளவு பெருமை வாய்ந்த பள்ளி நமது பள்ளி. காமராஜர் ஆட்சி காலத்தில் ஆரம்பிக்க பள்ளி, கல்வி கண் திறந்தவர் கர்ம வீரர் காமராஜர். அப்படிப்பட்ட பள்ளியை நாம் பெருமையாக நடத்தி கொண்டிருக்கிறோம். இதில் படிக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். இதில் எண்ணற்ற மாணவர்கள் படித்துள்ளனர். கிட்டத்தட்ட 83 வருடம். இதில் இந்த பள்ளி எத்தனையோ இராணுவ வீரர்களை, போக்குவரத்து துறை அதிகாரிகள் மற்றும் காவல்துறை அதிகாரிகள், ஆசிரியர்கள் மற்றும் மாவட்ட ஆட்சியாளர் பள்ளி அலுவலகத்தில் பணிபுரியக்கூடியவர்கள், எத்தனையோ பணியாளர்களை அதாவது உருவாக்கி உள்ளது. பொன்னம்பட்டி கிராமம், கிழவனேரி கிராமம், சவுடார்வெட்டி கிராமம், வால்நாயக்கம்பட்டி கிராமம், நமது ஊர் மீனாட்சிபுரம் என்று இந்த 5 ஊர் மக்கள் மாணவிகளும் இங்கே படித்து பெருமையடைந்த நமது பள்ளி. அப்படிப்பட்ட பள்ளியில் இன்று 15 ஆண்டுகளாக நமது பூபதி சார் அவர்கள் சிறப்பாக, அதற்கு முன்னாடியும் சிறப்பாக இருந்தது. மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கு இணையாக ஆண்டு விழா என்பது மெட்ரிகுலேஷன் பள்ளியில் தான் நம்ம பார்த்துருக்கோம். இங்கே நம்ம சாதாரண நம்ம ஊராட்சி பள்ளிகளில் பார்த்ததில்லை. அவ்வளவு சிறப்பாக இன்று நடத்தி கொண்டு இருக்கிறார் 2 ஆண்டுகளாக. நான் இன்னைக்கு இந்த வட்டம் தான் கூப்பிட்டுருக்காரு. அது கூட நானாக கேட்டேன், ஏன் சார் என்னை எதையும் அழைக்கிறதே இல்லையே நீங்கன்னு கேட்டேன். அம்மா நீங்கள் பிஸியாக இருப்பீங்க, உங்களை தொந்தரவு வேணான்னு நினச்சேன். நான் நம்ம கோயில்களுக்கு தான் மாமா கேட்பார், நாட்டாம மாமா கேட்பார், வெங்கடே நீ இந்த ஊரில் பிறந்திருக்க, நம்ம பள்ளிக்கு நம்ம கோயில்களுக்கு ஏதாவது செய்யணும். அப்போ நான் எங்கள் அண்ணன் இருக்கார்ல மோகன் அண்ணன், அவர் இருக்கப்போ நாங்கள்லாம் என்ன, அவர் கொடுக்காத நாங்கள் கொடுத்துட்டோம். இந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செயலுக்குமே எனது சகோதரன் மோகன் அண்ணாவுடைய ஒரு பைசா விழுகாமல் எந்த வேலையும் இல்லை. எல்லா வேலையும் அவர் தான் செஞ்சு கொடுக்குறார். ஆக்சுவலாக அவர் இந்த பள்ளியில் அவர் படிக்கலை, அவர் படித்தது பூரா மணப்பாறை. படித்தேனே எத்தனாவது வரைக்கும் அப்படியா? அவர் எங்கள் சித்தப்பா மணப்பாறையில் வேலை பார்த்தார். அவர் 2வது வரைக்கும் இங்கே படிச்சுட்டு அவர் குடும்பத்தோடு அப்படியே மணப்பாறை போயிட்டாங்க. அங்கே தான் அவர் படிப்பு பூரா தொடரப்பட்டது. அவங்க சகோதரிகள், அவங்க அண்ணன் எல்லாருமே அங்கே தான் படித்தாங்க. படித்து அவங்க பெரியவர் ஆன விட்டு தான் இங்கே வந்தாங்க.
அப்படிப்பட்ட இந்த பள்ளியை இன்று சீரும் சிறப்புமாக ஆண்டு விழா நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். இங்கே 2000 இந்த பள்ளியில் 2000 நூல்கள் உள்ள ஒரு நூலகம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த பள்ளியில் கராத்தே மாஸ்டர் நிறையா பேர் உருவாக்கியிருக்காங்க, சிலம்பாட்ட வீரர்கள் நிறையா பேர் உருவாக்கியிருக்காங்க. அதே மாதிரி கலை திருவிழா அப்படின்னா என்னன்னே தெரியாது. அதை இந்த பள்ளியில் நம்ம திரு சரவணன் சாருடைய மேற்பார்வையில் மிக அருமையாக நடந்து அதில் ஒரு சிற்பி, அது எப்படிப்பட்ட சிற்பி, மணலினால் ஆன ஒரு சிற்பியை உருவாக்கியிருக்காங்க. அந்த சிற்பி மாவட்ட அளவில் தேர்ந்தெடுக்கப்பட்டு மாவட்ட அளவிலும் சென்றுள்ளார். அவருக்கு எனது மனமார்ந்த பாராட்டுக்கள். மேலும் மூலிகை தோட்டம், உணவு திருவிழா, அப்படி எண்ணற்ற திருவிழாக்கள் நடத்தி இந்த பள்ளியை இன்று சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டு வருகிறார். அவருக்கு என்னுடைய பாராட்டுக்கள். அவருடைய அந்த பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கும் சரி, பணியாற்றும் ஆசிரியர்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அடுத்ததாக இந்த மாணவ செல்வங்களுக்கு ஓரிரு வார்த்தைகள். மாதா பிதா குரு தெய்வம். முதல்ல மாணவர்களே நீங்கள் அம்மா அப்பாவுக்கு மரியாதை கொடுக்கணும். அதுக்கடுத்து தான் அதாவது ஆசிரியர், 3வது இடத்துல தான் ஆசிரியர், 4வது இடத்துல தெய்வம். அப்போ நம்ம அம்மா அப்பா நம்மளை எவ்வளவு கனவுகளோடு வளர்த்துருப்பாங்க, எப்படியெல்லாம் நினைப்பாங்க, அவங்களுடைய பேச்செல்லாம் கேட்டு நம்ம நல்ல முறையில் படிக்கணும். இந்த கல்வி ஒன்று தான் நம்மளை உயர்ந்த இடத்துல வைக்கும். கடிகாரம் ஏன் நம்ம உயரமான இடத்துல வச்சுருக்காங்க அப்படின்னா, அது ஓயாமல் உழைத்து கொண்டே இருக்கின்றது. அது ஓயாமல் உழைத்து கொண்டே இருப்பதனால்தான் அது உயரமாக இருக்கின்றது. அதே மாதிரி தான் நாமும் ஓயாமல் உழைத்து கொண்டே இருக்க வேண்டும். கல்வி ஒன்று தான் உன்னை தரத்தில் உயர்த்தும். நீ ஏழ்மையாக இருக்கும்போது, நீ விழுகும் பொழுது, நீ தன்னம்பை இழக்கும் போது, எல்லா விதத்திலையும் எந்த கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்பதற்கேற்ப நீ சென்ற இடமெல்லாம் சிறப்பு தருவது இந்த கல்வி ஒன்று தான். ஒரு சின்ன கதை சொல்லிக்கிறேன். ஒரு ஊரில் கோயிலுக்கு சிலை செய்கிறதுக்காக போய் பாறையில் போய் 2 கருங்கல்லை எடுக்க போயிருக்காங்க. அந்த கருங்கல்லில் 2 கல்லை எடுத்திருக்காங்க, செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு கல் என்ன ஆயிடுச்சு, நல்லா அழகாக உடச்சி 2 கல்லை செலக்ட் பண்ணி ஒன்றை உடச்சிருக்காங்க. சிற்பி போய் செதுக்கியிருக்காரு. அந்த வலி தாங்காமல் அந்த கல் 2ஆக உடஞ்சிருச்சு. இன்னொரு கல்லை செதுக்கிறாரு. அது அந்த வலியெல்லாம் பொறுத்துக்கிட்டு அழகாக சிலையாக உருவாயிட்டிருக்கு. அப்போ அந்த உடஞ்ச கல் சொல்லுது இந்த அழகான கல்லிடம், நான் வலியை பொறுக்காமல் 2ஆக உடஞ்சிட்டேல்ல, இப்போ நான் அமைதியாக இருக்கேன், எனக்கு வலிக்கவே இல்லை. ஆனால் உன்னைய செதுக்குறாங்க பாரு, சிற்பி எப்படி உளியால் அடிக்கிறார் பாரு, நீ அடிக்க அடிக்க உனக்கு வலிக்கலையா அப்படின்றார். எனக்கு வலிக்குது, ஆனால் நான் பாரு பின்னாடி எப்படி இருக்கேன்னு பாரு அப்படின்னு சொல்கிறது அந்த கல். உடனே அந்த கல் அழகான சிற்பி சிலையாக, கடவுள் சிலையாக உருவாக்குறாரு. உருவாக்கி கோயிலில் கொண்டு போய் சிலையாக வைத்து கடவுளாக நினைத்து நாம் அனைவரும் அதை வழிபடுகின்றோம். இந்த உடைந்த கல்லை பார்த்தாங்க, இது என்னடா செய்கிறது, இதை வேணா படிக்கட்டில் போட்டுக்குருவோம்னு இந்த உடைந்த கல்லை படிக்கட்டில் போட்டாங்க. அப்போ அந்த சிலையாய் நின்ற அந்த கடவுளாக நிற்கின்ற கல் சொன்னது அந்த உடைந்த கல்லிடம், என்ன அன்னைக்கு என்னை பார்த்து சிரிச்ச, இன்னைக்கு பாரு நான் எப்படி கடவுளெல்லாம் வணங்குற கல்லாக நிற்கிறேன், நீ காலில் மிதிப்பட்டு உன்னை மிதித்து எல்லாரும் என்னை கும்பிட வர்றாங்க. அப்போ இந்த வலியை யார் பொறுத்து கொள்கிறார்களோ, செதுக்கிறப்ப ஆசிரியர்கள் பெற்றோர்கள் செதுக்கக்கூடிய அந்த சிற்பிகள் செதுக்கிறப்ப அந்த வலியை நீங்கள் பொறுத்துக்கிறணும். அப்போ தான் வாழ்க்கையில் உயர்ந்த இடத்துக்கு நீங்கள் வர முடியும். அதாவது காமராஜர் காலத்தில், காமராஜர் தான் நம்ம ஊர்தோறும் பள்ளிகளை ஆரம்பித்தார், மதிய உணவை கொண்டு வந்தார். அப்படிப்பட்ட அந்த காமராஜர் காலத்தில் மருத்துவ சீட்டு, இப்போ டாக்டர்களுக்கெல்லாம் சீட் செலக்ட் பண்ணுறாங்க இல்லையா, அதே மாதிரி அவருடைய காலத்தில் ஒரு 100 விண்ணப்பங்களை உதவியாளர் கொண்டு போய் காமராஜரிடம் கொடுக்குறார். ஐயா இதை 30 சீட் செலக்ட் பண்ணணும், நீங்கள் செலக்ட் பண்ணி வைங்க ஐயா, நாளைக்கு நான் அதை வெளியிடணும் அப்படின்னு சொல்கிறார். உடனே காமராஜர் அதை வாங்கி வைக்கிறார். வச்சு அந்த 100 ஃபைல்களில் 30 ஃபைல்களை மட்டும் எடுத்து வைக்கிறார். இப்போல்லாம் அப்படி கிடையாது, இப்போ நீட் எக்ஸாம் எழுதணும். ஆனால் அப்போ அவர் அதை எடுத்து வைக்கிறார் 30. மறுநாள் உதவியாளருக்கு ஒரு சந்தேகம், என்ன எப்படி எடுத்தார், யார் சிபாரிசு, யார் ரூபா கொடுத்தாங்களா, என்ன இப்படி எடுத்தார், இவர் எதுவுமே வாங்க மாட்டார், யார் சிபாரிசை ஏற்றுக்கிற மாட்டார், நேர்மையான மனிதர், எப்படி தேர்ந்தெடுத்தீங்கன்னு கேட்குறாரு. அதற்கு அவர் சொல்கிறாரு, அந்த 100 விண்ணப்பங்களில் 30 விண்ணப்பங்களில் பெற்றோருடைய கையொப்பம் கைநாட்டாக இருந்தது.
அந்த கைநாட்டு உள்ள பெற்றோருடைய ஆசையை நிறைவேற்றணும். இன்று அதாவது தான் படிக்கவில்லை என்றாலும் தன் மகன் ஒரு மருத்துவனாக வர வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற அந்த பெற்றோருடைய கனவை நனவாக்க வேண்டும் என்று அந்த ஏழை மாணவர்களுக்கு நான் 30 சீட்டு கொடுத்தேன் அப்படின்னு சொன்னார். அன்று கைநாட்டு உள்ள பெற்றோர்கள் இருந்தார்கள், ஆனால் இன்று கைநாட்டு பெற்றோர்கள் இல்லை. அனைவருமே படித்தவர்கள், அனைவருக்குமே எல்லா விவரமும் தெரியும். அப்படிப்பட்ட நம்ம பெற்றோர்களுக்கு நாம் அவருடைய கனவை நனவாக்க வேண்டும். அப்பொழுதுதான் நீங்கள் தன்னம்பிக்கையோடு இருக்கணும். இப்போ 6 to 12 வகுப்பு வரைக்கும் அரசு பள்ளியில் படித்தா 7.5% இடம் கொடுக்குறாங்க. நான் இந்த கேள்வியை மாணவிகள்லாம் கவனமாக கவனிங்க. நான் இடையில கேள்வி கேட்பேன், அந்த கேள்விக்கு ஒரு பரிசு உண்டு. அப்போ இந்த 6 to 12 வரைக்கும் நீ பள்ளி பருவம், இந்த பள்ளி பருவம் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. சார் சொன்னார், நானும் இதே பள்ளியில் தான் படித்தேன். அப்பப்போ எனக்கு இந்த பள்ளியை நினச்சி அப்படியே பெருமைப்பட்டுக்கிருவேன், மலரும் நினைவுகளாக நினச்சிக்கிருவேன். ஆனால் இன்றைக்கி இந்த மேடையில் பேசுகிறதுக்கு இந்த விநாயகரும் இந்த பெருமாள் தான் எனக்கு அருள் புரிஞ்சிருக்காங்க. இந்த பெருமையை நான் மறக்கவே முடியாது. இந்த பாராட்டெல்லாம் பூபதி சாருக்கு தான் சேரும். எங்கே வேணாலும் நம்ம புகழடையலாம். சொந்த ஊரில் பெருமை அடைகிறது அது இறைவனுடைய குடிப்பனை தான். அப்போ இந்த 6 to 12 வரைக்கும் அடிக்கல் நாட்டுறது எது அப்படின்னா அந்த ஆரம்ப பள்ளி, துவக்கப்பள்ளி தான். நான் ஒரு கட்டடம் கட்டுறோம், அது பேஸ்மெண்ட்டை நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அந்த கட்டடம் அழகாக மேலே எழும்பும். இந்த அடித்தளத்தை கொடுக்கக்கூடியது இந்த ஆரம்ப பள்ளி தான். நீ இந்த ஆரம்ப பள்ளியில் அதாவது எழுத்து பயிற்சி, அதாவது பேச்சு பயிற்சி, உரையாடல், சமூக பயிற்சி எல்லாத்தையும் நீ கற்றுக்கிற. எல்லா பயிற்சிகளும் கொடுக்கக்கூடியது இந்த ஆரம்ப பள்ளி தான். இந்த ஆரம்ப பள்ளியில் நீ அடித்தளத்தில் நல்லா கவனமாக படித்தேன்னா நீ மேல் வகுப்புக்கு போகிறப்ப சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ஊரக திறனறிவு தேர்வு, தரத்திரைவு மற்றும் என்எம்எம்எஸ் அடுத்து இதை முடிச்சுட்டு வந்தீங்கன்னா அங்கே எங்ககிட்ட வந்தீங்கன்னா அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளிக்கு வந்தீங்கன்னா அங்கே உங்களுக்கு நீட் கோச்சிங், மேலே படிக்கிறதுக்கு, டாக்டராக போகிறதுக்கு, ஜேஇ கோச்சிங், இன்ஜினியர் போகிறதுக்கு, அடுத்ததாக எல்லா விதமான உங்களுக்கு என்னென்ன ஐஐடியில் படிக்கணுமா அடுத்துக்கும் நாங்கள் பயிற்சி தர்றோம். எங்கள் பள்ளியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அரசு வேலை பார்க்குற பெற்றோர்களுடைய பிள்ளைங்க தான் எங்கள் பள்ளியில் அதிகமாக படிக்கிறாங்க. காரணம் என்ன? சலுகை. ஒரு காலத்தில் அரசு பள்ளி வறுமையான பள்ளின்னு சொன்னாங்க. இன்றைக்கு அரசு பள்ளி தான் ஒரு பெருமையான பள்ளியாக செயல்படுகிறது. நமது அரசாங்கம் பல வழியில் நமக்கு நலத்திட்டம் செய்யுது. ஏழை என்ற பேச்சுக்கே அங்கே இடமில்லை. உங்களுக்கு 12ஆம் வகுப்பு வரைக்கும் உதவி செய்யுது. புதுமை பெண் திட்டத்தில் உங்களுக்கு மாதம் 1000 ரூபா கொடுத்து உங்களுக்கு காலேஜ் படிக்கிற வரைக்கும் உதவி செய்யுது. அதே மாதிரி என்எம்எம்ஸில் 1000 மாதம் உனக்கு உதவி செய்யுது. பல வழிகளில் உதவி செய்யுது. இப்படிப்பட்ட கல்வியில் உதவித்தொகை இருக்கும்போது நாம் படிப்பை எந்த காரணத்தை கொண்டும் நிறுத்தவே கூடாது. ஏழ்மை என்ற பேச்சு இல்லை, எங்கள் வீட்டில் குடும்ப சூழ்நிலை சரியில்லை, அது இதுன்னு எதுவும் சொல்லக்கூடாது. நல்லா படித்து பெரியவராகி நல்ல வேலையில் அமர்ந்து நமது பள்ளிக்கும் நமது ஊருக்கும் நமது பெற்றோர்களுக்கும் நல்ல பேர் வாங்கி தரணும். தொட்டனை கேணி மணற்கேணி மாந்தருக்கு கட்டணை தூரும் அறிவு. ஒரு கேணி என்றால் கிணறு. அந்த கிணறை தோண்டும்போது தண்ணி ஊறிக்கிட்டே தான் இருக்கும், தோண்ட தோண்ட ஊறும். அது மாதிரி தான் நீங்கள் படிக்க படிக்க உங்கள் அறிவு வளரும். அடுத்ததாக ஆசிரியர்கள் உங்களை சிற்பியாக செதுக்குகிறார்கள். அவர்களை நீங்கள் எந்த விதத்திலும் அவர்களுக்கு சலித்தவர்கள் அல்ல என்று அவர்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்து நீங்கள் அவர்களுடன் சேர்ந்து படித்தால் நன்றாக வாழ்க்கையில் முன்னேறலாம். அடுத்ததாக பெற்றோர்களுக்கு ஒரு வேண்டுகோள். பச்சை குழந்தைக்கு ஒரு தொட்டிலை கட்டி வைத்தேன், பச்சை குழந்தைக்கு ஒரு செவ்வந்தி பூவில் தொட்டிலை கட்டி வைத்தேன், அதில் பட்டு துணி என அன்னச்சிறகினை மெல்ல நைத்து வைத்தேன். ஆராரோ ஆரிராரோ என்று தாலாட்ட உன்னை யாரோ வந்து பாராட்ட,
பச்சை கிளிக்கு ஒரு செவ்வந்தி பூவில் தொட்டிலை கட்டி வைத்தேன். எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே அது நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினிலே. ஆராரோ ஆரிராரோ என்று தாலாட்ட யார் யாரோ வந்து பாராட்ட. அப்படி நம்ம செல்ல பிள்ளைகளை அருமையாக தாளாட்டி நம்ம வளர்த்தோம். அந்த பிள்ளைய வளர்றதுக்கு காரணம் நம்ம பேரண்ட்ஸ் தான், பெற்றோர்கள் தான். நாங்கள் கல்வி செல்வத்தை வழங்குவோம், நீங்கள் ஒழுக்க வளர்க்க வேண்டும். அப்படிப்பட்ட அந்த குழந்தைகளை தன்னம்பிக்கையுடன் ஆள பிறந்தவள், நீ சாதிக்க பிறந்தவன், நீ கவலைப்படக்கூடாது, நீ எவ்வளோ படிக்கணுமோ நான் படிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி உங்களுடைய நேரத்தை எல்லாம் ஒதுக்கி நீங்கள் அன்றாட நம்ம நிறைய வேலைகளுக்கு செல்லுவோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலையில் இருப்பீங்க. சாயந்தரம் அந்த பிள்ளைகளை உட்கார வச்சு 1 மணி நேரம் எனக்கு ஆசிரியர் என்ன சொன்னாங்க, என்ன பாடம் நடத்துனாங்க, என்ன செஞ்சாங்க அப்படின்னு கேளுங்க. தன்னம்பிக்கையை வளருங்க. இந்த கைபேசி அந்த செல்ஃபோனை பயன்படுத்துவதை நிறுத்துங்க. நீங்கள் பயன்படுத்த பிள்ளைகள் அதிகமாக பயன்படுத்துவாங்க. அதில் பலவிதமான சிக்கல்கள், உடலுக்கும் கேடு மனசுக்கும் கேடு. அதனால் அதையெல்லாம் குறைச்சிக்கங்க. அவங்களுக்கு நல்ல ஊட்டமான உணவுகளை வழங்குங்க. மாதந்தோறும் உங்களுடைய பிள்ளை படிக்கக்கூடிய பள்ளிக்கூடத்துக்கு செல்லுங்க. சென்று அந்த ஆசிரியரை, வகுப்பாசிரியரை பாருங்கள். என்ன என் பையன் படிக்கிறான், என்ன எப்படி படிக்கிறான், எதில் ஆர்வமாக இருக்கான், அவனுடைய ஆர்வத்துக்கு விருப்பம் கொடுத்து அவன் எதில் ஆர்வமாக இருக்கணும் அதை அவனை உற்சாகப்படுத்துங்க. அதே நேரத்தில் நம்முடைய ஆசையை அவங்களுக்கு திணிக்கக்கூடாது எந்த விதத்திலும். அப்படிப்பட்ட நல்ல குழந்தைகளை நீங்கள் வளர்க்க வேண்டும் பெற்றோர்கள். அன்புள்ள மாணவ செல்வங்களே, உடனும் நீங்கள் வருகின்ற சமுதாயத்தை நல்ல சீர்கொண்டு நல்ல நிலையில் கொண்டு செல்லக்கூடிய தூணுகளாகவும் இருக்க உங்களை வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். எனக்கு இதுவரை எனது ஊர், எனது பள்ளி எனக்கு பேச அழைத்து சிறப்பு விருந்தினராக அழைத்து பேச எனக்கு வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மிக்க நன்றி அனைவருக்கும். அழகிற்கு அம்சம் சேரும் யார் மனமும் கிறங்கி போகும் தேவதை வெள்ளாணிவாள் தங்கம் கிருஷ்ணாவின் தங்கம் தந்திடும் ஆனந்தம் ஐஸ்வர்யம் தெய்வாம்சம் என்னாலுமே. அழகுக்கு அம்சம் சேர்க்கும் கிருஷ்ணா ஜுவல்லரியின் நகைகள். KRS கிருஷ்ணா ஜுவல்லரி, பைபாஸ் ரோட், பொன்மேனி, மதுரை. உங்கள் சேலவன் ஹோம் அப்ளையன்சஸ் கல்யாண சீர்வரிசை பொருட்கள் மொத்த விலை ரூபாய் 1,46,472. இப்பொழுது உங்கள் சேலவன் ஹோம் அப்ளையன்சஸில் மெகா ஆஃபராக ரூபாய் 84,999 மட்டுமே. எங்களிடம் 0% வட்டியில் முன்பணம் இல்லாமல் அனைத்து கம்பெனிகளின் ஃபைனான்ஸ் வசதியுடன் EMI வசதியும் உண்டு. உங்கள் சேலவன் ஹோம் அப்ளையன்சஸ், நம்பர் 40, ராஜாஜி தெரு. மிக சிறப்பாக பேசினாங்க. தமிழம்மா தமிழாசிரியர் பேச மட்டும் இல்லை, பாடக்கூட செய்வாங்க அப்படின்னாங்க. ரொம்ப அழகாக பாடினாங்க. தூக்கம் வந்திருக்குன்னு நினச்சிருக்கேன். ரொம்ப தாலாட்டு பாடல். அம்மானு நாங்கள் அவங்கள கூப்பிட்றது தப்பு இல்லை, அழகாக பாடினாங்க. உண்மையிலேயே பள்ளிக்கு எந்த ஒரு உதவியினாலும் நீங்கள் சொல்லுங்கள் சார் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி எப்பொழுதும் எங்களையெல்லாம் பாராட்டி வழி நடத்தக்கூடிய வெங்கடேஸ்வரி அம்மா அவர்களுக்கு நன்றி. அதே மாதிரி அவரது அண்ணனும் அழகர்சாமி அவர்களும் எப்பொழுதுமே பள்ளிக்கும் உறுதுணையாக இருப்பார். அழகர்சாமி ஐயா இருந்தாங்கன்னா மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். அழகர்சாமி, ராஜாமணி அழகர்சாமி மேடைக்கு வரவும். அடுத்ததாக நன்கொடையாளர்கள் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். ஜெயபாண்டி பால்பண்ணை ஐயா அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அழகர்சாமி ராஜாமணி அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். பார்த்திபன் நித்யா மெடிக்கல்ஸ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். சுசேந்திரன் கார்மெண்ட்ஸ், செல்வம் லட்சுமி பிரியா, ஜோதிராம், பாபுஜி VAO, நாராயணன் பூசாரி, அம்சு தலையாரி, ஜெயபாரத் JJ கார்மெண்ட்ஸ், அருண்குமார் ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ், திருமதி அமுதா, திரு அருண் பாபு, ராஜமாணிக்கம் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். சிவபாலகிருஷ்ணன், பிரார்த்தனா அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். ஜெகன்குமார் JK கார்மெண்ட்ஸ், R பாண்டீஸ்வரி,
ஆர்பி கார்மெண்ட்ஸ், பெருமாள் கோயில் பூசாரி ஐயா திரு ராமச்சந்திரன் ஐயா, அவர் எங்களோட எப்பயுமே கோயிலும் பள்ளியும் ஒன்று அப்படின்னு சொல்லுவாங்க. பெருமாள் கோயில் பூசாரி ராமச்சந்திரன் ஐயா அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். முட்டைக்கடை திரு இளையராஜா அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். திருமதி சரஸ்வதி முருகன் ஆசிரியர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். செல்வப்பாண்டி டெய்லர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். போதுமணி ஐயா அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். குமார் பிராய்லர்ஸ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். சவுடார்பட்டி போஸ்ட் ஆஃபீஸிலிருந்து சிறப்பாக வந்திருக்கும் போஸ்ட் ஆஃபீஸ் அலுவலர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். நன்கொடையாளர்களை கௌரவிக்கும் தருணம். போதுமணி அவர் அங்கே பாருங்க, முன்னாடி போய் முன்னாடி. மாணவர்கள் நம் பள்ளி காலை உணவு மதிய உணவு வழங்கக்கூடிய ஊழியர்கள் அனைவருக்கும் பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மாணவர்களுக்கு உணவு ரெடியாக இருக்கிறது. தங்கள் கலை நிகழ்ச்சிகள் முடிந்தவுடன் இங்கே உணவு அனைவருக்கும் உண்டு என்பதை சிறப்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம். வகுப்பு மாணவருக்கு பரிசளிக்கப்படுகிறது. மாநில அளவில் மதுரை மாவட்டத்தில் முதலிடம் பெற்ற யோகபாலன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அவர்களுக்கு பரிசுகளை சிறப்பு விருந்தினர்கள் வெல்கம் மோகன் ஐயா அவர்களும் வெங்கடேஸ்வரி ஐயா அவர்களும் வட்டார வளமைய மேற்பாளர் சரவணன் ஐயா அவர்களும் அனைவரும் இணைந்து பரிசினை வழங்குமாறு நம் பள்ளியை மாநில அளவு திருப்பூர் அளவிற்கு சென்று நம் பள்ளியின் பெருமையை கொண்டு வந்த ஒரே மாணவன் யோகபாலன் அவர்களுக்கு நம் பள்ளியின் சார்பாக அவர்களுக்கு சான்றிதழும் சர்டிபிகேட்டும் வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. அடுத்ததாக வட்டார அளவில் திருமங்கலம் வட்டார அளவில் வினாடி வினா போட்டியில் முதலிடம் வாங்கிய மகதி அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். இந்துஜா அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். கவிதா அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். விஷ்ணுபிரியா அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். இந்த டீமானது திருமங்கலம் வட்டார அளவில் நடைபெற்ற பொது அறிவு வினா போட்டியில் திருமங்கலம் வட்டாரத்தில் முதலிடமும் மதுரை மாவட்டத்தில் கலந்து கொண்டும் சிறப்பு செய்தனர். வட்டார கல்வி அலுவலகத்தில் அறிவு மட்டும் அல்ல, மணல் சிற்பம் மட்டும் அல்ல, கலை மட்டுமல்ல, பொது அறிவிலும் சிறந்து விளங்குகிறார்கள் என்பதற்கு இப்பள்ளி மாணவர்கள் அனைவரும் உறுதியளிக்கின்றனர். இந்த மாணவிகளை பாராட்ட சிறப்பு விருந்தினர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். பள்ளிக்கு வாழ்த்துறை வழங்க உயர் திரு சங்கர நாராயணன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். ஆனந்த ஜோதி ஆசிரியர் எங்களை விட்டு பிரிந்தாலும் அண்ணன் எப்பொழுதும் எங்களுடனே இருந்து எங்களுடைய அனைத்து பணிகளுக்கும் உறுதுணையாக நூலக திறப்பு விழாவிற்கு வந்திருந்தாங்க. டெய்லி நியூஸ் பேப்பர் பள்ளிக்கு போடுறோன்னு சொன்னாங்க. ஆண்டு விழாவுக்கு வந்திருந்தாங்க. இந்த வீடியோ கேமரா உதவி அனைத்துமே ஐயா அவர்கள் எப்பொழுதுமே செய்கிறாங்க. டீச்சர் எங்களை விட்டு போனாலும் அண்ணன் எப்பயுமே எங்களுக்கு கூட இருக்கிறார் என்ற ஒரு மிகப்பெரிய ஆறுதலோடு அண்ணன் அவர்களை இந்த பள்ளியின் முன்னாள் மாணவர் அவர்களை கைதட்டி பேச அன்புடன் அழைக்கிறேன். பள்ளியில் ஒரு வருஷம் தான் படித்தேன். 3 ஆசிரியர் பெருமக்கள்கிட்ட படித்தேன்.
திரு பாண்டி சார், அழகர்சாமி சார், லட்சுமி டீச்சர் அவங்க எனக்கு பாடம் சொல்லி கொடுத்தாங்களோ இல்லையோ ஒழுக்கமாக இருக்கிறது எப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. ஒன்று. ரெண்டாவது, இப்போ அந்த சிஸ்டம் இருக்கா என்னன்னு தெரியல. அப்போ நாங்கள் படிக்கும்போது கல்வி மந்திரி, உணவு மந்திரி, சுகாதார மந்திரின்னு சொல்லி ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு பொறுப்பை கொடுப்பாங்க. அந்த டிசிப்ளினாக எங்களை எரியாமல் எங்களுக்கு வளர்த்து விட்டாங்க. கல்வி மந்திரியாக இருக்கிறவங்க வந்து காலையில் வாய்ப்பாடு ஒப்பிக்கிறத கவனிக்கணும். உணவு மந்திரியாக இருக்கிறவங்க மத்தியானம் கேர் உணவு வரும், அதை எல்லாருக்கும் விநியோகம் ஆகுதான்னு பார்க்கணும். அது எப்படி டேஸ்ட்டாக செய்கிறாங்களான்னு பார்க்கணும். சுகாதார மந்திரியாக இருக்கிறவங்க வந்து மொத்த பள்ளிக்கூடத்தையும் சுத்தமாக வச்சுருக்காங்களான்னு பார்க்கணும். இப்போ அந்த சிஸ்டம் இல்லை. இருந்திருந்தால் இப்போ இருக்க நீங்கள்லாம் இன்னும் நல்லா எங்களை போல் நல்லா ஒரு நிர்வாகத்திறமை பழிச்சிடக்கூடிய வாய்ப்புகள்லாம் உருவாகிருக்கும். அது திரும்பவும் நம்ம பள்ளிக்கு கொண்டு வரணும்னு நான் ஆசைப்பட்றேன். ரெண்டாவது, லாஸ்ட் இயர் இதே ஆண்டுவில் நடக்கும்போது சார்கிட்ட நான் கேட்டேன், சார் என்ன ஸ்ட்ரென்த்து அப்படின்னு கேட்டேன். சார் 4 பேர் இருக்கும், 36 பேருன்னு சொன்னாங்க. திரும்ப எகெயின் இந்த ஜூனில் திரும்பவும் நான் கேட்குறேன், சார் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா? நம்ம எல்லோரும் வேலை பார்த்து மோகன் சாருடைய சிறப்பான அர்ப்பணிப்பான உழைப்பு, இங்கே வேலை பார்த்த அத்தனை ஆசிரியர் பெருமக்களோட உழைப்புக்கு ஏதாவது ஒரு மாற்றம் இருக்கான்னு பார்த்தேன், கேட்டேன். ஏன்னா விதைக்கிறோம், எல்லோரும் விதைக்கிறோம், நீங்களும் விதைக்கிறீங்க, அம்மா சார் செய்கிறார், எல்லாம் செய்கிறார். பட் ரிசல்ட் வேணும் இல்லையா? ரொம்ப சந்தோஷமாக சொன்னார் சார். 15 பிள்ளைங்க சேர்ந்துருக்காங்க. உண்மையிலே அந்த உழைப்புக்கு ஒரு விடையை நீங்கள் கொடுத்துருக்குறீங்க, ஒரு தெளிவை நீங்கள் கொடுத்துருக்குறீங்க. போன வருஷம் இந்த கூட்டம் இல்லை. டு பி ஃப்ராங்க் வித் எல்லாத்தையும் சொல்கிறேன், இந்த கூட்டம் இல்லை. இவ்வளோ பேர் நீங்கள் வரல, அசம்பிள் ஆகலை. ஆனால் இன்றைக்கி இவ்வளோ பேர் அசம்பிள் ஆகிருக்கீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. இப்போவும் திரும்ப நான் அவங்ககிட்ட ஒரு விண்ணப்பம் வைக்கிறேன். தயவு செய்து உங்கள் வீட்டில் ஒரு பிள்ளையை இங்கே அனுப்புங்க. ஒரு பிள்ளைய 2 பிள்ளைய நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா இப்போ இருக்கிற இந்த 54ங்கிறது 75ஆவோ 80ஆவோ மாறும். எங்களை மாதிரி பழைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு அது மிகப்பெரிய நீங்கள் கொடுக்குற கிஃப்ட், உண்மையான கிஃப்ட் அது. ஏன்னா அவங்க பாடுபடுறாங்க, நாங்கள்லாம் வர்றோம் போகிறோம், ஒரு நாள் பேசிட்டு போகிறோம். அதோடு இது இருக்கக்கூடாது. நம்ம பள்ளியை பெருமை உள்ள பள்ளியாக மாற்றணும்னா இது கண்டிப்பாக ஸ்ட்ரென்த்து வேணும். இந்த ஸ்ட்ரென்த்தை கொடுக்கறதுக்கு உங்கள் கையில் தான் இருக்குது. அதுக்கு உரிய அரசாங்கத்தில் என்னென்ன செய்கிறாங்கங்கிறத சகோதரி வெங்கடேஸ்வரி அவங்க சொன்னாங்க. அவங்களும் இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு, எனக்கு ஜூனியர், அவ்வளோ வித்தியாசம். மூணாவதாக நாங்கள் ஒரு ட்ரஸ்ட்டு ரன் பண்ணோம், போன வருஷம் சொல்லியிருந்தேன். விபிஆர் ட்ரஸ்ட் அப்படின்னு ஒரு ட்ரஸ்ட்டு ரன் பண்ணுறாரு என்னுடைய உறவினர் ஒருத்தர். நான் மேனேஜிங் ட்ரஸ்டியாக இருக்கிறேன், அவ்வளோதான். என்னுடைய பங்களிப்பு வேறு ஒன்றும் கிடையாது. அப்போ நான் ஒரு விண்ணப்பம் வச்சுட்டு போயிருந்தேன் பூமி சார்கிட்ட. நம்ம ஊர் பிள்ளைகளில் தாய் அல்லது தகப்பன் இல்லாத குழந்தைகள் யாராக இருந்தால் சொல்லுங்கள் சார், அவங்களுக்கு எங்கள் ட்ரஸ்ட் மூலம் பேசி கல்வி உதவித்தொகை வாங்கி தரேன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி ஒரு குழந்தைகிட்டேருந்து எனக்கு விண்ணப்பம் வந்தது. அதை பரிசீலனை பண்ணி எங்கள் ட்ரஸ்ட் மூலம் கல்வி உதவித்தொகை வாங்கி கொடுத்துருக்கோம். இது இந்த வருஷம் தொடரும். எங்கள் ஒரே ஒரு கண்டிஷன், தாய் அல்லது தகப்பனா இல்லை குழந்தைகளாக இருக்கணும். இது ஒன்று தான். அந்த மாதிரி யாராவது இருந்தாங்கன்னா சாரை நீங்கள் அணுகுங்க. ஐயா நாட்டாமைக்கு ஒரு விண்ணப்பம். நூலகம் திறப்புலாக்கு வந்திருந்தேன். ஒரு நூலகம்ன்றது நாளிதழ் இல்லாமல் இருக்கக்கூடாதுங்க ஐயா, நான் அதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன்னு சொன்னேன். ஆனால் அது நடைமுறைப்படுத்த முடியலை. உண்மையை சொல்லணும் இல்லையா? நடைமுறைப்படுத்தும் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, திருமங்கலத்தில் ஒரு ஸ்கூல்னால் கொண்டு போய் டோர் ஸ்டெப்பில் அங்கே இருக்க ஏஜென்ட்ஸ் போட்டுருவாங்க. ஆனால் நம்ம கிராமத்துக்கு அது எப்படி கொண்டு போய் சேர்க்கறதுன்னு எனக்கு புரியலை. இங்கே ஏதாவது பெட்டிக்கடையில் அந்த மாதிரி ஏதாவது பேப்பர் போடுறாங்கன்னா சொல்லுங்கள். தமிழ் பேப்பர் எல்லா பெட்டிக்கடையிலும் கிடைக்கும். தமிழ் கண்டிப்பாக வேணும். தமிழ் நம்ம தாய்மொழி, தவிர்க்க முடியாத மொழி, நம்மளுடைய பிறந்து வளர்ந்து ஊர்ன மொழி. ஆனால் ஒரு கம்யூனிகேஷன் லாங்குவேஜ்னு சொல்கிறோம் இல்லையா, ஆங்கிலம் இல்லாமல் இந்த உலகத்தில் எதுவுமே நம்ம செய்ய முடியாது. அப்போ ஒரு ஆங்கில நாதில் நான் மாத சந்தா கட்டி உங்களுக்கு தரேன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு திரு நாட்டாமை அவர்களும் நமது பொறுப்பாசிரியர் பூபதியும் சேர்ந்து ஏற்பாடு பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, ஒர்க்கிங் டேஸு நான் ஒர்க்கிங் டேஸ்னு வருது. இப்போ வாரத்தில் 5 நாள் வேலை நாள்னா 2 நாள் லீவ் நாள். இந்த 2 நாள் இந்த பேப்பரை யார் ஹேண்ட் ஓவர் பண்ணுறது? திரும்ப திங்கக்கிழமை அந்த ப்ரேயர் ஆரம்பிக்கும், அந்த பேப்பர் எடுத்து வாசிக்கிறதுக்கு அந்த பிள்ளைகள் பயன்படணும். அடுத்து மே மாதம் ஃபுல்லாக லீவ் வருது. இந்த லீவு நாள் அந்த பேப்பரை யாருக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணுறது, அல்லது அந்த பேப்பர் வேணாம்னு சொல்கிறதா? இதெல்லாம் ஒரு தெளிவான முடிவுக்கு நீங்கள் செஞ்சுட்டு ஏற்பாடு பண்ணிட்டு கொண்டு சொல்லுங்கள். கண்டிப்பாக ஆங்கில நாளிதழ் ஒன்று நம்ம பள்ளிக்கு தினந்தோறும் கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ண வேண்டியது என் பொறுப்பு. மூன்றாவதாக திரும்பவும் சொல்கிறேன், நாங்கள் எல்லாருமே, நான் உட்பட, இங்கே இருக்கிற திரு மோகன் சாராக இருக்கட்டும், சகோதரி வெங்கடேஸ்வரியாக இருக்கட்டும், எல்லாருமே தமிழ் வழிக்கல்வி, தாய் வழிக்கல்வி படித்தவங்க. வெரி சிம்பிள். தமிழில் தான் படித்தோம். நாங்கள் அங்கே கெட்டு போகல, நல்லா இருக்கிறோம். நிறைய பேருக்கு நாங்கள் வழிகாட்டியாக இருக்கிறோம், தொழில் செய்கிறோம், அரசு வேலை பார்க்குறாங்க, பெரிய பெரிய பதவிகள் இருக்கிறோம். அப்போ தமிழ் தாய் வழி கல்வியில் படித்த யாருமே சோட போனதாக சரித்திரம் இல்லை. இன்றைக்கி இருக்கிற HCL CEO வசுந்தரான்னு ஒரு லேடி,
ஒரு பேட்டி கொடுத்துருக்குறாங்க. அவங்க பேசிக்கலாக அரியலூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க, தமிழ் வழி கல்வி. அப்புறம் பொள்ளாச்சிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறாங்க, ஷிஃப்ட் ஆகுறாங்க, அங்கேயும் தமிழ் வழி கல்வி. மெடிக்கல் சீட்டு கிடைக்குது, ஆர்இசி கிடைக்குது. அப்போ கம்ப்யூட்டர் வந்த நேரம் அவங்க ஆர்இசிக்கு ஷிஃப்ட் ஆகுறாங்க, ஆர்இசியில் படிக்கிறாங்க, அமெரிக்கன் ஸ்காலர்ஷிப்பில் அமெரிக்காவில் முடிக்கிறாங்க, திரும்ப ரிட்டர்ன் வந்து அங்கேயே வேலை பார்க்குறாங்க. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இந்தியா வந்து இன்ஃபோஸில் வேலை பார்க்குறாங்க. திரும்ப HCLல இன்றைக்கி படிப்படியாக மேலே போய் வைஸ் பிரசிடெண்ட். இந்த வைஸ் பிரசிடெண்ட்டுங்கிற பதவி வந்து கிட்டத்தட்ட அந்த பள்ளியோட அந்த நிர்வாகத்தோட ஒரு ஓனருடைய பதவிக்கு சமமான பதவியில் ஒரு தமிழ் மீடியம் படித்த லேடி, திரும்பவும் சொல்கிறேன், ஒரு தமிழ் மீடியம் படித்த லேடி வைஸ் பிரசிடெண்ட்டாக 2,50,000 வேலையாட்கள் நிர்வாகம் பண்ணுறாங்க. தயவுசெய்து எங்கள் எல்லாருடைய விருப்பமும் வேண்டுகோளும் ஒன்றே ஒன்று, உங்கள் வீட்டு பிள்ளைங்க இங்கே தான் படிக்கணும், இங்கே தான் படிக்கணும். திரும்ப திரும்ப நான் வேண்டுக்கிறேன், எல்லா பிள்ளைகளும் இங்கே சேருங்க. உங்களுக்கு உழைக்கிறதுக்கு ஆசிரியர் பெருமக்கள் தயாராக இருக்கிறாங்க. நீங்கள் அதை நல்லபடியாக பயன்படுத்திங்க. ரொம்ப நன்றி, வணக்கம். நம் பள்ளி அருகில் இருக்கும் நம் பள்ளியோடு இணைந்து செயல்படும் அங்கன்வாடி பள்ளி மாணவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். தற்போது அங்கன்வாடி பள்ளி ஆசிரியர் அவர்களுக்கு நம் பள்ளியின் சார்பாக பொன்னாடை அணிவித்து மரியாதை செலுத்தப்படுகிறது. அங்கன்வாடி பள்ளி மாணவர்களுக்கு டிஃபன் பாக்ஸ் வழங்கப்படுகிறது. கிழவநேரி ஏஐ அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். கிழவநேரி கணினி ஆசிரியர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அவர்களது பள்ளியின் சார்பாக பொன்னாடை பொருத்தி மரியாதை செலுத்தப்படுகிறது. ஒன்றாம் வகுப்பு மாணவர்கள் மற்றும் மாணவிகள் மற்றும் மேடைக்கு வர வேண்டும். பரிசுகள் காத்திருக்கின்றன. அவர்களுடன் சிறப்பு விருந்தினர்கள் குழுப்படம் எடுக்க அன்புடன் அழைக்கிறோம்.
நம்ம பழைய மாணவர்கள்லாம் பின்னாடி உட்காந்துருக்காங்க. அவர்களுக்கெல்லாம் உண்மையிலே ரொம்ப நன்றி. நம் பள்ளியை நினைத்து எல்லாரும் வந்திருக்கீங்க. இந்த அறிவுச்சுவர் உங்களுக்காக தான் எழுதி போட்டிருக்கு. முன்னாள் மாணவர்கள் தேர்வுக்கு தயாராக அறிவுச்சுவரில் ஒவ்வொன்றும் பொது அறிவு விஷயங்கள், அதாவது குரூப் 4 குரூப் 2க்கு என்னென்ன கேள்விகள் நாம் கேட்கப்படுமோ அந்த கேள்விகள் ஒவ்வொரு சுவராக எழுதப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி நூலகத்தில் இருக்கக்கூடிய பொது தேர்விற்கான தயாராகக்கூடிய புத்தகங்கள் உங்களுக்காக தான் வச்சுருக்கோம். நீங்கள் இங்கே படிச்சுட்டு எங்களோடையே தொடர்பில் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான். எப்பயுமே பள்ளியை பயன்படுத்துங்கள், இந்த நூலகத்தை பயன்படுத்துங்கள். எங்கள் பள்ளி மாணவர்கள் எப்பொழுதும் எங்கள் பிள்ளைகளாக எங்களோடு இருக்க வேண்டும் என்று அன்புடன் வேண்டுகிறேன். இப்பொழுது நீங்கள் ஆர்வமுடன் எதிர்பார்த்த கலை நிகழ்ச்சிகள் ஆரம்பமாகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திருமங்கலம் ஆல்பா டிவி. நன்றி, வணக்கம்.